இந்துக்கள் வந்து குரங்கிலிருந்து பிறந்தான் மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டினில் வந்து ஆதாம் ஏவாள் இயேசுவின் படைப்பால் உடைய கைப்பிடி மண்ணால் ஆதாமன் படைத்தான், அவனுடைய விழா எலும்பு எடுத்து ஏவாள் படைத்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம முஸ்லீமில் வந்து சொல்லும்போது குர்ஆனில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இறைவன் இல்லை அப்படின்னு, இறைவன் வந்து ஒளியானவன் அப்படின்னு நான் அப்படி கேட்டிருக்கேன். இறைவன் வந்து ஒளியானவன். ஆனால் கிறிஸ்டினில் வந்து இயேசு என்று ஒருத்தவன் தூதர் இருக்கிறான், அவன் மூலமாக தான் அந்த மனிதன் படைக்கப்பட்டான். ஆனால் இந்த இறைவன் வந்து ஒளியானவன் எப்படி இந்த மனிதனை படைக்க முடியும் என்று வேண்டுகோள். அதை எனக்கு தெளிவாக சொல்லுமாறு எனக்கு கேட்டுக்கிறேன். சார், மோசஸ் என்ன கேட்குறாருண்டா, அவர் சொன்ன சில தகவல்களை வந்து திருத்தி பதிய வேண்டியதுருக்கு. என்ன அப்படின்ட்டா, மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் அப்படின்னு வந்து இந்து மதம் சொல்லுகிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க. அது டார்வினுடைய தத்துவம். அது வந்து கம்யூனிச சித்தாந்தத்தில் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க. கடவுள் இல்லை என்பது தான் கம்யூனிச சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. அப்போ கடவுள் இல்லைன்னா அந்த உலகம் மனுஷன்லாம் எப்படி வந்தான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் அப்போ மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு சொன்னாங்க. குரங்கு எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. தேவாங்கு தவளை மாதிரி உள்ள அடுத்த பொருள் இருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. கேள்வி இப்படி கேட்டுகிட்டே போனாங்க. அது வந்து இந்த 6 குளங்களில் தெரியுதுல, இந்த சின்ன சின்ன புழு அரட்டால் இந்த மாதிரி உள்ள பொருள் இருந்து வந்துச்சு அப்படின்ட்டு சொன்னான். அப்போ அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேள்வி போகையில் அதையும் விட கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன உயிரணுக்கள் இருந்து வந்துச்சு. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்கல பதில் இல்லை. இன்றைய உலகம் வந்து இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக இன்றைய உலகத்தில் வாழ்கிற மக்கள் பூரா ஒவ்வொருத்தருக்கா அப்படி மரபணு சோதனை நடத்தி கடைசியில் ஒரு இடத்துல போய் முடியல. ஆரம்பத்தில் வந்து ஆப்பிரிக்க தாய் தந்தையர்களுக்கு தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் பூரா பிறந்திருக்கிறாருங்கிறது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுருச்சு. அப்போ அதனால் வந்து அது அந்த கருத்தை வந்து இந்து மதம் சொல்லலை. இந்து மதத்தில் வந்து மனிதன் தோன்றதுக்கான பல வகையான விவரங்கள் இருக்கிறது. அதில் நம்ம விரிவாக போக வேண்டியதில்லாத ஒரு கேள்வி இல்லை. இப்போ இதில் வந்து அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் வந்து திருமறை குர்ஆனில் வந்து கடவுள் ஒளி வடிவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ வந்து எப்படி ஒளி வடிவாக உள்ள ஒருத்தர் என்னதையும் படைச்சார், ஒளின்னா நம்ம பார்க்காத இருக்குது, என்ன செய்ய முடியும் இப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இப்போ இதுவும் கூட தவறான தகவல் தான். அவர்கிட்ட இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் தவறான தகவல். திருமறை குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கடவுள் வந்து அரிசி வானத்துக்கெல்லாம் வேலை, ஒரு அரிசிங்கிற ஒரு இடத்துல நிலை பெற்று இருக்கிறார். கடவுள் இருக்கிறாரு. அவருடைய உருவத்தில் எப்படி இருப்பார், என்ன செய்வார்லாம் பார்க்க முடியாது. இந்த மனித வாழ்க்கையில் நமக்கு அந்த ஆற்றல் சக்தி நம்முடைய பார்வைக்கு தரப்படலை அப்படின்னு வந்து, ஏன்டா இப்போவும் நம்மளுக்கு எல்லா பவருமே கொடுக்கப்படல. இப்போவும் உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய காது கேட்கறதுக்கு, பார்வைக்கு நான் சொல்கிறதுக்காண்டி ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்கிறேன், காது கேட்கறதுக்கு அறிவியல் ஆய்வுகள் எல்லாம் செஞ்சு என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட டெசிமலுக்கு சவுண்டுக்கு மேலே உள்ளதையும் கேட்க முடியாது, கீழே உள்ளதையும் கேட்க முடியாது. அந்த இதமாக அதனுடைய நடுப்பகுதியில் அந்த சப்தங்கள் இருந்தால் தான் அதை நம்ம மேலேயும் உள்ள சத்தங்கள் எல்லாம் உலகத்தில் நிறைய இருக்குது, அது நமக்கு கேட்காது என்றெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மாதிரி கடவுள் இருக்கிறார், அவரை பார்க்கக்கூடிய சக்தி நம்முடைய கண்ணுக்கு இப்போ வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது இஸ்லாமிய கோட்பாடு. அவர் எப்படி உருவம்லாம் இருக்கிறாரு, எப்படி இருப்பார்லாம் தெரியாது. அது வந்து இனிமேல் மரணத்திற்கு பிறகு நல்லவர்கள்லாம் எழுப்பி அவர்களுக்கு கடவுள் காட்சி தருவார், அப்போ தான் தருவார், அப்போ தான் பார்க்க இயலும். இப்போ பார்க்க இயலாதுங்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை. அது மாதிரி அந்த கடவுள் வந்து மனிதர்களை வந்து, அதான் திருமறை குர்ஆனே தெளிவாக சொல்லுறது, யா யுஹன்னா சுத்தக்கூ ரப்பக்கும் உள்ளதே கலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்தவர்களையும் படைத்த ஒரே ஒரு கடவுளை வணங்குன்னு சொல்லுது. அதே மாதிரி மனிதர்களே உங்களை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து அந்த கடவுள் தான் படைத்தான்னு சொல்லுது. ஆரம்பத்தில் ஒரு ஆண், நீங்கள் எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து பிறந்தவங்க தான். இஸ்லாம் கிறிஸ்தவ மதம் அவர் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆதம் ஏவாள், ஆதாம் ஹவ்வான்னு சொல்லுது திருமறையில். இஸ்லாமிய மார்க்கப்படி சொல்லப்படுற பேர் என்னட்டா ஆதம் சொல்லப்படுகிறது, ஹவ்வா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்க இருவருக்கும் தான் உலகத்தில் உள்ள எல்லாருமே பிறந்தாங்கன்றதை இஸ்லாமும் சொல்லுகிறது. அதனால் வந்து கடவுள் உருவம் இல்லாதவர், கடவுள் வந்து ஒளிமயமானவர், எங்கே இருக்கிறவருங்கிற சித்தாந்தத்தை இஸ்லாம் நம்பவே இல்லை. இஸ்லாம் இதை தெளிவாக சொல்லுது, கடவுள் இருக்கிறார், அவருக்கே உரிய கண்ணியத்தோடு அவருக்கே உரிய பெருமையோடு ஒரு இடத்துல நிலை பெற்றிருக்கிறார், அவர் தான் படைச்சார். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னால், ஆதாமை கடவுள் நேரடியாக அவருடைய கையாலே படைத்தார்லாம் கற்றுத்தந்தாங்க. அப்போ கையிண்டா எப்படி இப்படி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதை இப்படித்தான் முஸ்லீம் நம்பனு இப்படின்னு சொல்லி தருகிறது. அப்போ அந்த நம்பிக்கையில், அந்த ஒரு நம்பிக்கையில் கடவுள் வந்து ஒளியானவர் இதானவர்லாம் சொல்லப்படலை. அப்போ இஸ்லாத்துலேயும் அந்த அவர் சொல்கிற நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெளிவாக கடவுளை பற்றிய நம்பிக்கை வந்து இருக்கிறது. அதான் அவர் கேள்விக்கு பதில். அடுத்த கேள்வி. எனக்கு பெரிய சந்தேகம், வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இப்போ நிறைய பேர் ஏன் கூட வேலை பார்க்குறவங்களே வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தொழுகிறாங்க, ஏன் 5 வேளை தொழுகணும்னு சொல்லிட்டு இஸ்லாத்தில் எத்தனையோ இது சொல்கிறாங்க.
என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் கரெக்டாக போயிடுறாங்க. இப்படி வெள்ளிக்கிழமை தொழுதாலே உங்களுக்கு போதுமா? அது என்ன கேட்குறாருண்டா, முஸ்லீம்களில் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மத்தியானம் போய் தொழுகிறாங்க, மற்ற நேரம் தொழுவைக்கெல்லாம் போகிறதில்ல. அப்போ 5 நேரம் தொழுணுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுதா போக முடியாதா இஸ்லாத்தில் இருக்கான்னு கேட்குறாரு. இப்போ அப்போ இந்த கேள்வியே வந்து அவர் பெண்ணை பெரிய உபதேசமாக போதுமானதுன்னு சொல்லலாம். முஸ்லீம் சகோதரர்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளை கவனிச்சுக்கிட்டு சுற்றி இருக்கிற சகோதரனா நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் விளங்கியிருக்க. அதனால் அவருக்கு நம்ம சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் வாரம் கூப்பிட்டு விஷயமா என்ன சொல்லுவோம்னா, கடவுளை பயந்துக்கிறங்க, துளுங்க, கரெக்டாக துளுங்க, எல்லா நேரத்துக்கும் துளுங்க அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களே இந்த விளக்கத்தை போய் அந்த சகோதரர்களுக்கும் சொல்லுங்கள், தொழனு எல்லா நேரமும் தொழனு, கடவுள் தண்டிப்பாருன்னு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இஸ்லாத்தில் இருக்கிறதுங்கிற விஷயத்தை நீங்கள் அந்த சகோதரர்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்கள். இதுதான் அவருடைய கேள்விக்கு பதில். கூட்டத்தோட அனைவருக்கும் நன்றி. ஐயா, எனது பெயர் முருகன். நான் யாதவ சமுதாயம் சேர்ந்தவன். வண்ணாங்குண்டு கிராமம், ராமநாதபுரத்தை சேர்ந்தவன். ஹலால் என்பது என்ன? ஹலால் என்பது ஹலால் என்பது ஆடு மாடு கோழிகளை உயிருடன் அறுத்து சாப்பிடக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுப்பட்ட ஒன்று. உலகத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் அனைவரும் ஹலாலை சரியாக கற்பனை சாப்பிடுவதற்கு முடியவில்லை. அடுத்தபடியாக சீ ஃபுட் என்ற போலும் கடல் உயிரினங்களை இஸ்லாத்தில் கூறப்படுவது என்னவென்றால், ஹலால் செய்த உணவைத்தான் சாப்பிட வேண்டும் என்பது. சீ ஃபுட் என்பது செத்த மீனையோ அனைத்தையும் வெட்டாது செத்த மீனைத்தான் முஸ்லீமில் உள்ள எல்லா மக்களும் சாப்பிடுகிறார்கள். அதோடைய உங்களுக்கு கருத்து என்ன? அதுக்கு அடுத்தபடி சிறிய கேள்வி என்னவென்றால், உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் அனைவரையும் யாரை பார்த்தாலும், நான் யாரும் கோபமாக கேட்டுக்கொள்ளவில்லை, தீவிரவாதி என்று எல்லாருமே ஒரு பொதுப்படையாக சொல்கிறார்கள். அதோடைய எனக்கு அர்த்தம் எனக்கு புரியவில்லை. அதோட எங்களுக்கு கோரிக்கை என்னென்ன கேட்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம் ஐயா. அது 2 கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஒன்று என்ன அப்படின்டா தீவிரவாதத்தை பற்றி, அது 2ஆவதாக சொல்லுவோம். முதல் கேள்வி என்ன அப்படி கேட்டிருக்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த ஹலால்னு சொல்கிறீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஹலால்னா அனுமதிக்கப்பட்டது. ஹலால் என்ற அரபி சொல்லுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஹராம்னு சொல்லுவாங்க, தடுக்கப்பட்டது அப்படின்ட்டு அரபியில் சொல்லுவாங்க, அது அர்த்தம். இப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஆடு மாடையெல்லாம் வெட்டி சாப்பிட்றது தான் ஹலால்னு சொல்கிறீங்க, ஆனால் மீன் எல்லாம் இதில் இருக்க செத்தது மாதிரி தானே எல்லாரும் கிடைக்குது, செத்து தானே வருது. நீங்கள் ஆடு மாட்டையெல்லாம் வெட்டி சாகடிச்சு அப்புறம் சாப்பிட்றீங்க, அதுதான் ஹலால்னு சொல்கிறீங்க. வெட்டாமல் தன்னால் விழுந்து சாகுறது ஹராம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் மீனில் கடலில் கிடக்கிற உயிரினங்களில் வந்துக்கிட்டு இந்த அளவு முறையை நீங்கள் ஏன் பின்பற்றுறதில்லை அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ரத்தம் ஓடக்கூடிய பொருள்கள் இருக்குல்ல, இந்த அறுக்கிறது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறை மாதிரி அந்த மிருகங்களை சாப்பிட்றதா ஆட்டை மாட்டை அறுத்து சாப்பிட்ற முறை இருக்குல்ல, அது அறிவியல் ரீதியாகவும் சரி என்று இன்றைய உலகத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ரத்தம் ஓடக்கூடிய பிராணிகள் இருக்குல்ல, அதில் எல்லாம் அதிகமாக இப்போ நமக்கு ஒரு நோய் என்று மருத்துவர்கிட்ட போகிறோம், முதல்ல என்ன செய்வார், நோயின்டா இப்போ அப்போலாம் கையெல்லாம் பிடிச்சி பார்ப்பாங்க, நம்மளாம் செய்வாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ மருத்துவர்கிட்ட போன உடனே என்ன செய்வார், காய்ச்சல்னு நீங்கள் போனீங்கன்னா சரி, என்னென்று போனீங்கன்னா சரி, ஒரு பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணிடுவோம் முதல் பேச்சா சொல்லுவார். ஏன் அப்படின்னா, உங்கள் உடம்புல எங்கே எதை பாதிக்கக்கூடிய கிருமிகள் இருந்தாலும் ரத்தத்திலே தெரிந்துவிடும், ரத்தத்தில் அது கலந்துருக்கு. இப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் முதல்ல போன உடனே ரத்தத்துலையும் இருக்குது. ரத்தம் அதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணும்போது வெளியேக்கப்படுற பொருள் தான் சிறுநீர். சிறுநீரில் இருக்குது, 2ஐயும் கட்டாமல் எடுத்து சோதனை செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் என்னென்றே ஒரு முடிவுக்கு வருவாங்க, உங்களுக்கு இருக்கிறது என்ன காய்ச்சல், விஷ காய்ச்சலா, சாதா காய்ச்சலா, பன்னி காய்ச்சலா, நாய் காய்ச்சலா, நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்போ இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்து முடிவுக்கு வருவாங்க. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பொருள்களிலும் அதனுடைய ரத்தத்தில் தான் எல்லாம் கலந்துருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும், மனிதனுக்கு நம்ம சராசரி வாழ்க்கையில் தினசரி நம்ம பழகக்கூடிய போகக்கூடிய இடங்களில் இருந்து நம்ம உடம்புல நம்மை தாக்கக்கூடிய புது வகையான கிருமிகள் அன்றாடம் பூந்துகொண்டே இருக்கு. வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் அப்பப்போ பூந்துக்கிட்டே இருக்கு. இது கடவுள் எப்படி படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்முடைய உடம்புல அப்படி புகக்கூடிய புது வைரஸை பாக்டீரியாக்களை எல்லாம் எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. அது எதிர்த்து அழிச்சிருது. அது எப்போ அந்த எதிர்க்கிற தன்மை குறையுதோ அப்போ நோய் வந்துடுது. இதுதான் நோய் வர்றதுக்கான அடிப்படை. இந்த எதிர்க்கிற தன்மை இருந்தால் கூட எல்லா நேரமும் ஏதாவது ஒன்று போய்கிட்டே இருக்கு, வந்துகிட்டு இருக்கு, அதுக்கும் போகும், ரத்தத்தில் இருக்கும். அப்போ அறுத்து கரெக்டாக அந்த எங்கே ரத்தம் நல்லா ஓடுமோ அந்த இடத்துல ஓட விடும்போது, ஓட விட்டு அதனுடைய உடம்புல உள்ள எல்லா ரத்தத்தையும் போக்கிட்டா அதுக்கு பின்னால் ரத்தம் வெளியேறிய பிறகு அது ரத்தம் இல்லாத சுத்தமான வெறும் சதையாயிருது. அதில் வந்து அந்த கிருமி அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா தங்குவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இப்படி அறுக்கப்பட்டவைகளுடைய ரத்தத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. இப்போ ரத்தத்தையெல்லாம் நம்ம பார்க்குற மக்கள்லாம் வந்து அதை தனியாக பொறிச்சு இது பண்ணி சாப்பிட்றவங்கலாம் இருக்கிறாங்க. அதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதுவும் அவர் சொன்ன மாதிரி ஹராம், ஹலால் இல்லை அப்படின்னு இஸ்லாம் தடை செய்திருக்கு சாப்பிடுவதற்கு. அப்போ இது இப்போ
கடலில் வாழ்கிற உயிரினங்களில் இந்த மாதிரி ரத்தம் ஓடக்கூடிய டைப்பில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் முதலாவதாக இல்லை ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் கடல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக சொல்லுவாங்க பல்லில் ஒரு வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உப்பு தண்ணியில் வாயை பிடிச்சிட்டு படுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்றா உப்புக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கக்கூடிய அந்த சக்தி ஆற்றல் இருக்குது உப்புக்கு. இப்போ அந்த காலத்துலேயும் வந்து கிருமி நாசினி ரொம்ப காயம்பட்ட ரணமான புண்ணு இருக்குது. அந்த புண்ணுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, உப்பு மஞ்சள் போட்டு லேசாக தண்ணி வச்சு ஒத்தி எடுப்பாங்க. இப்போ தான் அதுக்கு பல வகையான ஸ்பிரிட்டுகள் பல வகையான திரவங்கள்லாம் வந்துருச்சு. அப்போ அதுதான் வைத்திய முறை. அப்போ உப்பு ஒரு கிருமி நாசினி. அதனால் அதில் அதை போய் பிடிச்சி தண்ணிகளே வச்சு அறுக்கிறது முதல்ல நடைமுறைக்கு ஒரு சரியாக வர்ற விஷயம் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் அது எப்படி தான் அதில் இறந்து கிடந்தாலும் அது வாழக்கூடிய அந்த சூழ்நிலை கடல் உப்பே அந்த மாதிரி உள்ள தண்ணி மாதிரி உள்ள ஒரு கிருமிநாசினி சூழல் அப்படிங்கிற காரணத்தினால அதை வந்து இஸ்லாமே அனுமதிச்சிருக்கு ஆரம்பத்தில். மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாக சொன்னால் அதில் கிருமிகள் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சித்தத்தையும் பிடிக்க முடியும், அதை நீங்கள் அப்படியே அறுத்து சாப்பிட்டுக்கலாம் என்று அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு பின்னணியில் உள்ள காரணங்கள் இதுதான். இது அவருடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் முஸ்லீம்களை யாரை பார்த்தாலும் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை உலகத்தில் ஆங்காங்கே இருக்குத்தானே செய்யுது, இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்படி ஒரு நிலைமை இருக்குதான் செய்யுது. எந்த அளவுக்கு இது இப்போ ஒரு ஸ்லோகனாகவே போச்சு. என்ன அப்படின்ட்டு சொன்னால் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்கல்ல ஆட்க, அவங்க வந்து எல்லாரும் முஸ்லீம்கள் எல்லாரும் தீவிரவாதிகள் இல்லைன்றா கூட தீவிரவாத செயலில் ஈடுபடுற எல்லாருமே முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க. இது உலகத்தில் இப்போ வெளியே வைக்கப்படக்கூடிய ஒரு வகையான கூவல் ஏவலாக உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து உண்மையா, இதனுடைய பின்னணி காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு வந்து உலகளாவிய ரீதியில் ஒரு காரணம் இருக்குது. இது முதல்ல வந்து ஒரு நேரடியாகவே சொல்லிடலாம். முஸ்லீம்களில் யாராவது ஒரு சிலர் எங்கேயாவது குண்டு வைக்கிறது, துப்பாக்கி வச்சுடுறது, என்னமா சில காரியங்களில் ஈடுபடுறவங்க இருக்கலாம். அதை நாம் முழுக்க மறுக்கிறது இல்லை. சில இடங்களில் வந்து முஸ்லீம்களே வந்து போராட்டம் செய்யக்கூடியவங்களும் இருக்கலாம். உதாரணத்துக்கு காஷ்மீரை தனியாக கேட்டு போராடுறான். அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்கலாம். இப்போ என்ன நீங்கள் விளங்கணும் அப்படின்ட்டு சொன்னால் காஷ்மீரை தனியாக நாடாக கேட்க சொல்லி நபிகள் நாயகம் சொல்லி கேட்குறானா, குர்ஆனில் இருக்குன்னு கேட்குறானா, இல்லை எங்கள் வசதிக்காக இருக்குன்னு கேட்குறானா, இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறணும் ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் இது மாதிரி தனிநாட்டு கோரிக்கை வந்து காஷ்மீரை மட்டும் அவன் கேட்கல. உல்ஃபாங்கிற ஒரு அமைப்பு எங்களுக்கு அஸ்ஸாமை தனியாக நாடாக தந்துருந்து கேட்டு தினசரி ரயிலை தூக்குவான், இதை பண்ணுவான். இது வரைக்கும் கணக்குப்படி ஒரு 50,000க்கும் அதிகமானவர்கள் அவங்க வச்ச குண்டு வெடிப்புகளில் மட்டும் இறந்துருக்காங்க. இவங்கெல்லாம் முஸ்லீம் இல்லை. நாகாலாந்தில் போடோங்கிற ஒரு அமைப்பு போராடுறாங்க இந்தியாவில். அவங்க நாகாலாந்தை தனி நாடாக கேட்குறாங்க. அவங்களில் யார் அவங்கெல்லாம் புத்த மதத்தை சார்ந்தவங்க. அருணாச்சல பிரதேசத்தில் 2-3 வகையான அமைப்பு இருக்குது. ஒருத்தவங்க நாங்கள் சீனாவோட போகிறோம்ங்கிறாங்க. ஒரு குழு வந்துக்கிட்டு தனி நாடாக தந்துருக்குன்னு கேட்குறாங்க. அவங்களும் அன்றாடு ஈடுபடுறாங்க. இவங்கெல்லாம் யாரும் முஸ்லீம் இல்லை. பெரிய பிரச்சனையாக இந்தியாவை உருவெடுத்து இருப்பது அந்த மிட்னாப்பூருங்கிற மேற்குவங்கத்தினுடைய ஒரு பகுதியை தனி நாடாக போச்சு, இந்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இல்லைங்கிற அளவுக்கு எடுத்து நடத்துகிறாங்க மாவோயிஸ்டுகள். ஏதாவது கொஞ்சம் மீறி போச்சுன்னு சொன்னால் ட்ரெயினை தூக்கிடுறான், வண்டியை தூக்கிடுறான், நிப்பாட்டி போட்டுடுறான். இவன்லாம் யாராவது முஸ்லீமா? இந்த ஆந்திராவில் தமிழகத்தினுடைய தேனி பெரியகுளம் பகுதிகளில் நக்சல் பாரிகள்ங்கிற ஒரு அமைப்பினர் அப்பப்போ ஆட்களை சுடுறது விலங்குகளை சுடுறதுமா தெரிறான். இவன்லாம் யாராவது முஸ்லீமா? ஒரு 1/2 நூற்றாண்டு கால போர் நடத்தினாங்க இலங்கையில் தமிழில் விடுதலை புலிகள். இவங்கெல்லாம் யாராவது முஸ்லீமா? ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இப்போ இவங்கள்லாம் புத்த மதத்தில் இருக்கிறாங்க, இந்து மதத்தில் இருக்கிறாங்க. இப்போ உலகம் பூரா பார்க்க போனோம் அப்படின்ட்டு சொன்னால் வெளிநாடுகளில் போய் பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து இங்கிலாந்தில் நார்தர்ன் ஐலாண்டு வெஸ்டர்ன் ஐலாண்டு அவங்க தனித்தனியாக தீவு பிரித்து வச்சுருக்காங்க. அதில் கத்தோலிக்கர்கள் ப்ராட்டஸ்டன்ட்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து தனியாக நம்ம நார்தர்ன் ஐலாண்டை தனியாக தந்துருங்கன்னு கேட்டு போராடுறாங்க. இப்போ இவங்களெல்லாம் இவங்க மதத்தோட தொடர்புபடுத்தி பேசுகிறாங்களா உலகத்தில் எங்கேயாவது பார்த்துக்கோமா? இப்படி எங்கேயாவது பேசுகிறாங்களா? இல்லை இந்து மத தீவிரவாதி, புத்த மத தீவிரவாதி, கிறிஸ்தவ மத தீவிரவாதின்னு சொல்கிறாங்களா? அப்படி பார்க்கல. நம்ம அப்படி சொல்லணும்னு சொல்லலை. ஏன்டா அவன் மதம் சொன்னதுனாலே அவன் கேட்குறான், அவன் செய்கிறான். அதை அவனுடைய வசதிக்கு அது ஒரு தனி நாடாக தேவைப்படுது, ஏதோ ஒரு கோரிக்கை இருக்குது, இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க கொள்கை ரீதியாக விளங்குறதுனால கேட்குறான். அது மாதிரி காஷ்மீரில் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மட்டும் எப்படி முஸ்லீம் தீவிரவாதி இப்படின்ட்டு மீடியாக்கள் சொன்ன உடனே எல்லாரும் நம்பக்கூடிய அளவிற்கு இந்த மீடியாக்களில் இன்றைக்கி ஒரு தந்திரம் நடக்குது. என்ன தந்திரம்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு இந்த மாதிரி குண்டு வெடிப்பு சம்பவம் சூடுற சம்பவம் நடந்துருச்சுண்டா அதுக்கு முதல் நாள் வந்துக்கிட்டு ஒரு முஸ்லீம் படத்தை பேப்பரில் தொலைக்காட்சியிலாம் தலைப்பு செய்தியில் போட்டுருவாங்க, பக்கத்தில் போட்டுருவாங்க. இப்படி போட்டதில் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் வந்துக்கிட்டு ஏறத்தாழ 800-900க்கும் அதிகமான குண்டுவெடிப்புகள் அங்கே சிறுசாகவும் பெருசாகவும் நடந்திருக்கு. இதில் ஒரு 2-3 வழக்குகளில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு, மற்ற எல்லாத்துலேயும் தீர்ப்பு வரலை. இதில் வந்து நிறைய வழக்குகளில் முஸ்லீம்கள் தான் சம்மந்தப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. இதுகளெல்லாம் உள்ள நிலைமை என்ன நமக்கு தெரியுமா? உண்மையிலே முஸ்லீம்கள் தான் இருந்தாங்க, அதில் முடிவு வந்திருக்கணும்னா ஜெயிலில் முடிவாக போட்டாச்சாங்கிற விஷயங்களாவது நம்மளுக்கு தெரியுமான்னு கேட்டால்
இப்படி ஒன்றுலையுமே இல்லை. போடுவாங்க, அடுத்த நாள் அவரை விடுவிச்சாச்சு, அவனுக்கு அந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிற விஷயத்த இவன் தான் வச்சான்னு சொல்லிட்டு பக்கத்தில் தலைப்பு செய்தியாக போட்டிருப்பானே, அதில் மறுப்பே வராது. அப்போ உலகத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் என்ன நம்புவாங்கன்னு கேட்டால், அப்போ அவனை தான் பிடிச்சிக்கிட்டாங்க, முடிஞ்சுட்டு யார் ஃபாலோ பண்ண போகிறது, நம்மளுக்கு இருக்கிற 1000 வேலையில் இதெல்லாம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா நம்ம பார்த்துக்கிட்டா இருப்போம். அப்போ இதை சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் இன்றைக்கு நீங்கள் மீடியாக்களை பாருங்கள், மீடியாக்கள் நடத்துகிற எல்லா மீடியாக்களுக்கு பின்னாலேயும் அவரவர்களுடைய அரசியல் எதிர்பார்ப்புகள் எல்லா மீடியாலையும் இருக்குது. எந்த டிவி நடத்துகிறவங்க, எந்த செய்தித்தாள் நடத்துகிறவங்க, யாரை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் குறிக்கோள் அந்த மீடியா நடத்துறதுக்கு பின்னணியில் இருக்குது. அப்போ இப்படி மீடியாக்களை கொண்டு இன்றைக்கு முஸ்லீம்கள் மேல் இந்த பழி திணிக்கப்படுகிறது. இதை 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று உலக அளவில், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்னொன்று நம்ம இந்தியர்கள்னால இந்திய அளவில், எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒன்று இருக்குது, அதுக்கு வேற வேற காரணம் இருக்குது. பெரிய தலைப்பாக போகுங்கிறதுனால அதை நம்ம விளக்க முடியாதுங்கிறதுனால உலக அளவில் காரணம் என்ன, இந்திய அளவில் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மட்டும் விளங்கிக்கிட்டோம்னா இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இப்போ உலக அளவில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், உலகத்தில் இந்த 1989க்கு பிறகு இந்த உலக சூழ்நிலையவே உலகத்தில் உள்ள அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உள்ள உலகத்துக்கே பேர் நியூ வேர்ல்டு ஆர்டர் தான், புதிய உலக அமைப்பு. என்ன புதிய அமைப்பா அப்படின்னு கேட்டால், 89ல் சோவியத் யூனியன், ரஷ்யாங்கிற ஒரு நாடு இருந்துச்சு, சோவியத் யூனியனாக இருந்துச்சு, ரஷ்யாவா இல்லை, USSRன்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த சோவியத் யூனியன். அப்போ இந்த ஒருங்கிணைந்த சோவியத் யூனியன் 1989ல் உடைஞ்சு தனித்தனி நாடுகளாக கஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இப்படி நிறைய நாடுகளாக துர்க்மெனிஸ்தான், இப்படிலாம் நிறைய குடியரசுகள் உள்ளே இருந்து பிரிஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி ஐரோப்பாவில் அவங்களுக்கு நாடுகள் இருந்துச்சு, அந்த நாடுகள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு மத்திய ஆசியாமல் எல்லாரும் தனித்தனி குடியரசுகளாக பிரிந்து கொண்டார்கள். இதுக்கு பின்னணியில் அந்த சோவியத் யூனியனுங்கிற அந்த செட்டப் உடஞ்சிருச்சு. உடஞ்சா 89க்கு முன்னால் வரைக்கும் அமெரிக்கா, ரஷ்யாங்கிற 2, எல்லாருக்குமே அப்படித்தான் பேரில் தெரியும், ரஷ்யா USSRங்கிற 2 வல்லரசு உலகத்தில் இருந்துச்சு. இதுக்கு முன்னால் எல்லா காலத்திலையுமே இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரர்கள் வல்லரசாக இருக்கு இல்லை, அப்போ உலகம் பூரா ஆலையில் பிரெஞ்சுக்காரர்கள் இராணுவ ரீதியான சமபலம் பொருந்தினவங்களாக இருந்தாங்க. இப்படி உலகத்தினுடைய எல்லா காலகட்டத்திலையுமே அவங்களுக்கு ஒவ்வொரு அந்த கால பகுதிகளில் எல்லாம் தட்டி கேட்குற போட்டி வல்லரசுகள் ஆங்காங்கே இருந்தது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையை நீங்கள் விளங்கிக்கிறணும். என்ன அப்படின்னு கேட்டால், எப்போவுமே நம்ம ஒரு ஊரார்கள், ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு 100 வீடு உள்ள ஒரு கிராமம், ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். 100 வீடு உள்ள ஒரு கிராமத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சண்டை உடிச்சுக்கிட்டு ஊரில் உள்ள தலைவர் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த 100 வீடு உள்ள கிராமத்தை இன்னொரு பக்கத்தில் உள்ள கிராமத்துக்காரன் அடிக்க வாராங்கிற ஒரு செய்தியை எப்போ உள்ளே போட்டோமோ அப்போ எல்லாரும் ஒன்றாயிருவான். தலைவர் சொல்கிறது அப்படி கேட்பான். இதை கவனிச்சிருக்கீங்களா, எங்கே பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவன் வருவான், இதை பூரா அடித்து எல்லாத்தையும் தூக்கிடுவான், எடுத்துருவான். பெரிய ஆபத்து இருக்குங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மக்கள் மனசில் நிறுவிட்டீங்கன்னு வச்சுக்கிறங்க, அந்த தலைவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பான். ஊருக்கு நீங்கள் வரி இவ்வளோ வரி கட்டணும், சத்தம் இல்லாமல் கட்டுவான். நம்ம ஊரை இல்லைன்னா அவன் அழிச்சிட்டு போயிடுவான்னு சொன்னால் போதும் கட்டிடுவான். இந்த லாஜிக் தான் உலகம் முழுவதும் வேலை செய்கிறது. என்ன அப்படின்னு கேட்டால், அமெரிக்கா என்ற ஒரு நாடு உலகத்தை பூரா நேரடியாகவும் மறைமுகமாகவும் இன்றைக்கி ஆள்றாங்க. அந்த ஆட்சியில் தான் இருக்குது. இப்படி ஆளும்போது என்ன அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? வரி சுமையால் அந்த நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரி சுமையில் பாதிக்கப்படுறவன் சம்பாதிக்கிற காசில் 50% வரியாக கட்டிட்டான்னு சொன்னால் சும்மா இருப்பானா? உள்ள சும்மா இருக்கிறான்னு சொன்னால் இப்போ தான் சோவியத் ரஷ்யாவும் இல்லையே, எதிரி இல்லையே. அப்போ ஒரு எதிரியை இவனை எப்போ வேண்டாலும் அடிப்பான், எப்போ வேண்டாலும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எதிரியாக ஒருத்தனை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் யாரைடா காட்டலாம்னு தேடினாங்க. கொஞ்சம் காலமாக தேடிட்டு தான் 2001 வருஷம் 81லேருந்து 12 வருஷம் கழிச்சு 2001 வருஷத்தில் அவங்களாகவே இரட்டை கோபுரங்களை தகர்த்து கொண்டார்கள். நம்ம சொல்லலை, இன்றைக்கி அமெரிக்க 72 ப்ரொஃபஸர்கள் சேர்ந்து அவங்களா இதை ஆய்வு செஞ்சு ஆயிரக்கணக்கான கேள்விகளை அரசாங்கத்துக்கு வச்சுருக்காங்க. ஒன்றுக்குமே பதில் சொல்லலை. இணையதளத்தில் ஃபாரன் ஹீட்னு அடித்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயங்களை இது வெளியே இருந்தெல்லாம் ஆள் வரல, உள்ளுக்குள்ளே இருந்து செஞ்சது. எந்த அளவுக்குலாம் போகிறாங்க அவங்க ஆராய்ச்சியிலையும் சொன்னால், ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு அந்த 72 பேரில் இவங்க கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் முன்னாலே காட்டுறாங்கல்ல டிவியில், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் முன்னாலே எடுத்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் குண்டு வச்சு இதை இடிச்சு விட்டாங்க. இடிச்சது உண்மை, குண்டு வச்சு இடிச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் காப்பி நம்ம சொல்லலை. இது எல்லாம் உங்களுக்கு ஏராளமாக ஆயிரக்கணக்கில் இணையதளங்கள் இதை பற்றி தேடிங்கன்னா குவிந்து கிடக்கிறது. அதை தடுக்கவும் முடியலை, அவங்களால நிறுத்தவும் முடியலை. சீடிகள் கிடைக்குது மார்க்கெட்டில், இதெல்லாம் வாங்கி பார்க்குறதுக்கு. விமானம் மோதி இடிவது சாத்தியமா,
இப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய அவங்கள ப்ரொஃபஸராக இருந்த ஆள் இதை சொன்ன உடனே தூக்கி வேறு இடங்களுக்கு மாற்றினதெல்லாம் இப்போ தான் நடந்திருக்கு. இப்போ இதிலிருந்து என்ன விளங்கணும்னு சொன்னால், வலிந்து ஒரு எதிரியை உருவாக்குவதற்கான முயற்சியெல்லாம் இது பூரா நடந்துக்கிட்டு வருது. ஒரு எதிரியை, மக்களை பயம் காட்டுவதற்காக ஒரு எதிரியை உருவாக்குகிறார்கள். நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்னொரு கோணத்தில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். யாரோ காட்டுக்குள்ள மலையில் சோத்துக்கு கஞ்சிக்கு இல்லாமல் திரிகிற ஒரு 4 பேர் ஒரு வல்லரசனுடைய தலைநகரத்தில் போய் உள்ள ஒரு ரெட்டை கோபுரத்தை இடிச்சிட்டு இன்னும் ஒரு 10 வருஷமாக சுற்றிக்கு திடுறான்னு சொன்னால், இப்போ யாருங்க பவர்ஃபுல்லான ஆள்? இன்னும் உலகம்லாம் இவன் தான் வல்லரசன் நம்பிக்கிட்டு இருக்கணுமா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்படி 10 வருஷமாக ஒரு 2 பேர், யாரோ 4 பேருங்கிறான். அதிகபட்சமாக போனால் அந்த குழுவில் ஒரு 50 பேர் இருப்பாங்கிறான், 100 பேர் இருப்பாங்கிறான், 4-5 கையில் தூக்குற ஏவுகணையில் தான் வச்சுருக்காங்கிறான். அப்போ என்ன தடுக்குது பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொன்னால், இதை வைத்து பல வகையான உலக ரீதியான அரசியல் சித்து விளையாட்டுகள் விளையாடப்பட்டு வருகிறது. அப்போ வந்து பிடிச்சிடலாம்ல, பிடிச்ச உடனே என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டா மேட்ரு முடிஞ்சிடுமா இல்லையா? ஏன் பிடிக்கல? பிடிச்சா ட்ராமா முடிஞ்சுவோம், பிடிச்சா நாடகம் முடிஞ்சுவோம். வில்லனை கதாநாயகன் ஜெயிச்சுட்டா படம் முடிஞ்சிருதா இல்லையா? அந்த மாதிரி நாடகம் முடிஞ்சு அடுத்தாப்புல யாரையாவது வில்லன் ஆகிறதுக்கு தேடணும். அப்போ இந்த காரணங்களினால் உலகம் முழுவதும் வந்து மீடியாக்களை பயன்படுத்தி திருப்பி காலையில் அரை மணி நேரத்துக்கு முன்னால், அரை மணி நேரம் 6:30 மணிக்கு போடுவான் சிஎன்என்ல, பிபிசிலாம் ஒரு செய்தி. அதில் வந்து மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் வேறொரு மறுப்பு மீடியா அவன் போடுற ஏதாவது ஒரு செய்தியை பொய்யின்னு சொல்லிடுவான். ஆனாலும் திருப்பி 4 நாளைக்கு போடுவான் செய்தியை, வேறு கோணத்தில் போடுவான், வேறு மாதிரி போடுவான். படம் பிக்சர் கிடைக்கலன்னா கூட கையிட்டு ஆர்ட் படம் வரைஞ்சி டிவியில் காட்டுவான். ஒரு தாடி வச்சுக்கிட்டு தொப்பி ஓட்டு ஒரு முஸ்லீம் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? படம் பார்க்குற மாதிரி மக்களுக்கு இதெல்லாம் விளங்குமா? ஓவியம் வரைஞ்சி காட்டுறான்லாம் விளங்குமா? இப்படி காட்டுவான் சில விஷயங்களை. அப்போ இந்த மாதிரி மீடியாக்களை கொண்டு உலகம் முழுவதும் ஒரு ஏகாதிபத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக அவங்களுக்கு கீழே உள்ள மக்களை அவங்களுக்கு விசுவாசமானவர்களாக வைத்துக்கொள்ள, இப்படி நீங்கள் இன்னும் இது ஒரு பெரிய அகண்ட ஒரு தலைப்பு, இது சப்ஜெக்ட். இதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாம் சோம்ஸ்கி மாதிரி வந்து இப்போ உள்ள இந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிர் சிந்தனை உள்ள ஆட்கள் எல்லாம் புத்தகங்களாக எழுதி வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இணையதளங்களில். இதெல்லாம் நம்மளுக்கு வெளியவே வர்றதில்லை, கிடைக்கிறதும் இல்லை. அவங்களையெல்லாம் சுதந்திரமாக உடுற மாதிரி விட்டு அவங்க செய்திகளெல்லாம் மக்களை சென்றவாறு தடுத்துக்கிறதுக்குள்ள டெக்னிக் இன்னைக்கு உலகத்தில் செய்யப்படுகிறது. அப்போ அதனால வந்து இது வந்து அந்த ஏகாதிபத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக வலிந்து உருவாக்கப்பட்ட எதிரிகள் தான் முஸ்லீம்கள். இது ஒரு காரணம். உலக அளவில் இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், ஐரோப்பாவில், அமெரிக்காவில், இந்த மாதிரி உள்ள வடக்கு தெற்கு அமெரிக்க நாடுகளில் எல்லாம் இந்த நாகரீகங்கள் கலாச்சார ரீதியிலாக அவங்க வந்து ஒரு தலைமுறைக்கு முன்னாலேயே இந்த இப்போ தான் நம்ம ஊர்லாம் அந்த சிஸ்டத்துக்கு வந்திருக்கான். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த டேட்டிங்னு சொல்கிறது, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன்னால் தனியாக சந்திச்சுக்கிறது, அவங்க காதலிச்சோம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, கேர்ள் ஃப்ரெண்டாக கொஞ்ச நாளாக இருந்தோம் பிரிஞ்சிட்டோம்னு சொல்கிறது, இதெல்லாம் 1940களில் 50களில் ஐரோப்பாவில் அமெரிக்காவில் உருவான கலாச்சாரம். இப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ரஷ்யாவில் தெருவில் போர்டு வச்சுருக்கிறான், தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறேங்க. மிகப்படுத்தினது இல்லை, போர்டும் வச்சு ஒரு குழந்தை பெற்றுக்கிற ஆளுக்கு பிறந்த உடனே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகை சன்மானம், இலவசம். அதோட மட்டும் இல்லை, குழந்தைக்கு ஸ்கூல் ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீலாம் விளம்பரம் பண்ணக்கூடிய. ஏன்டா அவங்க நாகரீகத்தில் அந்த அளவுக்கு கேடுகட்டு போன காரணத்தினால இப்படி வந்து ஒரு மனுஷன் போயிட்டான்னு வச்சுக்கிறேங்க, கொஞ்ச நாளில் நல்ல ஒரே குடிக்கிறான், ஒரே பார்த்துக்கிட்டே போகிறான், இப்படி ஒரு குடும்பம் இல்லை இப்படின்னு திருடான்னு வச்சுக்கிறேங்க. கொஞ்ச நாளில் அவனுக்கு மன வெறுமை வந்துருமா இல்லையா? இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, மன அமைதியின்மைலாம் ஒரு தலைப்பாக்கி அதுக்கே வகுப்புலாம் உலகம் கூட நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த குடும்ப அமைப்புங்கிறது செஞ்சு போனது, இல்லாமல் போனது. அப்போ அப்படி போயிட்ட காரணத்தினால அவங்க என்ன செஞ்சாங்கன்ற சூழ்நிலையிலா மன அமைதியை தேடி ஓடினாங்க உலகம் பூரா. இப்படி போன இடங்களில் அவங்க குரானை வாங்கினாங்க, படித்தாங்க, இப்படி இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, தொலை போனாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அவங்களெல்லாம் சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். அங்கேயே அவங்களே எடுத்த புள்ளி விவர கணக்குப்படியே ஒரு கட்டத்தில் இங்கிலாந்தில் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 பேர் 70,000 பேர் இஸ்லாத்தை நோக்கி மாறியதான் அவங்கள அரசாங்கமே கணக்கெல்லாம் சொல்லிச்சு. இப்போ தடுத்து நிறுத்தணுமே, நாம் வந்து ஒரு திறந்த சமுதாயம்னு சொல்லிட்டோம். மக்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நம்பிக்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வாழ்ந்துக்கிறலாம் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டோம். இப்படி நம்ம சொல்லிட்டு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாத அப்படின்னு சொன்னால் மக்கள்லாம் கேட்க மாட்டான். ஏன் இருப்போம், நீ யாரா கேட்குறதுன்னு கேட்பானா இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு ஓப்பன் கம்யூனிட்டி, திறந்த ஒரு சிந்தனை போக்குள்ள சமுதாயம்னு சொல்லியிருக்கிறோம்ல. அப்போ அது வந்து செய்ய இயலாத. அப்போ அவங்களை நிறுத்தணும்னு சொன்னால் முஸ்லீம்களை பூரா கெட்டவனாக காட்டினா முடியும். இது 2வது காரணம். உலகம் பூரா உள்ள இந்த முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டுவதற்கு மீடியாக்களை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் குறிப்பிட்ட ஆட்களை செய்வாங்க. இது 2வது காரணம். இந்த இப்போ உங்கள்கிட்ட சொல்கிற கருத்துக்களை எல்லாம் மறுத்து சொல்ல, சரியான வகையில் மக்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு முஸ்லீம்கள்ட்ட மீடியாக்கள் இல்லை, பவர்ஃபுல். அதனால் எதிர்கருத்துக்களை வெளியில் வைக்க ஏறலை. அப்போ இது வந்து உலக அளவில் இப்படி ஒரு பிரச்சனை. இந்தியாவில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால்
48 சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அங்கே ஒரு வகையான இந்த ஒரு கீழ்த்தர அரசியல் முறைக்கே நம்ம போயிட்டோம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டால், பெரும்பான்மை மக்களையும் சிறுபான்மை மக்களையும் பிரிக்கணும், பெரும்பான்மையை ஓட்டு வங்கியாக பயன்படுத்தணும். இந்த ஓட்டு வங்கி அரசியல்னு சொல்கிறாங்கல்ல, இந்த அரசியல் நல்லா விளங்கிட்டோம்னா தான் நம்ம ஏற்கனவே இருந்த மாதிரி உள்ள அண்ணன் தம்பியாக தொடரலாம். இதை நம்ம விளங்காமல் பழி போயிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னால் நம்மளே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதான். இந்த நிலையை தான் உருவாக்குறாங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். இந்தியாவில் ஓட்டு வங்கியாக மக்களை பயன்படுத்துவதற்காக டெக்னிக்கலாக போட்டு பெரும்பான்மை சிறுபான்மையாக பிரிக்கலாம். இப்போ இது பிரிக்கிறதுங்கிறதுல இப்போ இதனுடைய வெளிச்சம் முகம் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. நீங்கள் என்ன எப்படி வருதுன்னா, இப்போ சமீபத்தில் நடந்தது இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போ சமீபத்தில் நடந்த விஷயத்தை பாருங்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் இந்தியாவில் இந்த காரியங்கள் எல்லாம் இறங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இந்து மதத்தின் பேரால் இயக்கம் நடத்திக்கிட்டு ஒரு சிலைக்கு, சாமி சிலைன்னு மக்கள் ஒரு கிராமத்தில் வச்சிருந்ததுக்கு செருப்பு மாலை ஓட்டாங்கலாம் பிடிக்கப்பட்டாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பிடிக்கப்பட்டாங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? செய்தி இல்லை. அப்போ யார் அவன் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன், இந்து மக்களே சாமின்னு கடவுள்னு வழிபடுற ஒரு சிலைக்கு போய் அவன் செருப்பு மாலை போடுறான். ஏன் போடுறான்டா? பழைய முஸ்லீம் மேலே போடுறதுக்கு. அது மாதிரி அந்த தென்காசியில் RSS அலுவலகத்துக்கு குண்டு வைத்தவர்கள் பிடிக்கிறான், இயக்கத்தை சார்ந்தவனே வச்சிருக்கான்னு பிடிச்சிருக்கான். இதெல்லாம் செய்தியில் நியூஸ் பேப்பரில். ஏன் அப்படி போச்சான்? கட்டாயமாக அந்த அலுவலகத்துக்கு குண்டு வைத்தார்கள் அப்படின்ட்டு சொல்கிற செய்தி வந்தாலே நேச்சுரலாகவே எல்லாரும் முஸ்லீம்கள் நடப்பாங்க. எப்படி நினைப்பாங்க? ஊருக்குள்ள சண்டையாக போவாங்க, அண்ணன் தம்பியா மாமன் மச்சான பழகினாம ஒருத்தன் வெட்டிக்கிடுவான், அடிச்சுக்கிடுவான். அப்போ பெரும்பான்மை மக்கள்கிட்ட போய் சொல்லலாம், இந்துக்கள் தானே இந்தியாவில் பெரும்பான்மையினர், நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாவலர்கள், எங்களை நம்மளைதான் ஒன்றாவன் எல்லாத்தையும் குழு அழிச்சிருவான், நம்பிடுவாங்க, ஓட்டு வங்கியாக மாறிடுவாங்க. இதுதான் இதுக்கு பின்னணியில் உள்ள ஒரு டெக்னிக். அப்போ இந்த டெக்னிக்கை எல்லா இடத்துலையும் பலப்படுத்துகிறாங்க. இதுதான் ஆரம்பத்தில் இந்த மும்பையில் நடந்ததுக்கெல்லாம் அந்த வேறு எப்படி இப்போ கடைசி வரைக்கும் நிற்கிது. மாலேகானில் ஒரு குண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மாலேகானில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு. இந்த குண்டு வெடிப்பை புலன் விசாரணை செய்த அந்த அதிகாரிகள் கடைசியில் ஒரு ஆசிரமத்துக்கு சொந்தமான ஒரு இருசக்கர வாகனத்தை கைப்பற்றினாங்க. அது ஆசிரமத்தில் அப்படியே துப்பு தொலைக்கி வரும்போது இதை கரெக்டாக கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக மகாராஷ்டிர அரசாங்கம், மகாராஷ்டிரத்தில் தீவிரவாத தடுப்பு பிரிவு ATS ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், அது தனியாக வச்சிருக்கிறாங்க. அவங்களில் ஹேமந்த் கர்கரே என்று ஒரு நீதமான ஒரு அதிகாரியை புலன் விசாரணை, அது அவங்க மகாராஷ்டிர மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு தலைவராக போட்டாங்க. அவர் தலைவராக இருக்கையில் இந்த வழக்கு சம்மந்தமாக கடுமையாக தேடி கீடி நிறைய ஆதாரங்களை வெளியே கொண்டு வர்றாரு. இப்படி வெளியே வந்த ஆதாரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கையில் திடீர்னு மும்பையில் சில பேர் ஊருக்குள்ளே வந்தான். எப்படி வந்தான் அப்படின்னாட்டா, பாகிஸ்தான்லேருந்து பிளாஸ்டிக் போட்டில் வந்தான். பாகிஸ்தான்லேருந்து போட்டில் உள்ளே மும்பை நகருக்குள்ளே மும்பை நகரில் அங்கே இருந்த முக்கிய தாஜ் ஹோட்டலு, சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம், இன்னும் ஒரு சில இடங்கள் எல்லாத்துலேயும் உள்ளே புகுந்து துப்பாக்கியை வச்சு, இது வேற வகையான குண்டு தான் வைப்போம்னு சொல்லுவாங்க எப்போதும். இப்போ துப்பாக்கியை வச்சு எல்லாரையும் கண்ட ஆள்கள்லாம் சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அதில் சுட்ட ஆள்களில் ஒரு ஆள் ஹேமந்த் கர்கரே. கேஸு க்ளோஸு. இப்போ யாராக போட்டிருக்கிறாங்க, அது எப்படி இப்போ போய்கிட்டு இருக்கு, அந்த மாலேகான் குண்டுவெடிப்புக்கு பின்னணியில் இருந்த விஷயங்கள் என்ன, ஏன் செஞ்சாங்க, அன்னைக்கே முஸ்லீம்கள் சிலர் அதில் கைது பண்ணாங்களா, அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன, இப்போ தான் வழக்கு வேறு கோணத்தில் போகுது, அதுலாம் என்ன விஷயம்லாம் இப்போ ஆயிரக்கணக்கான. முதல்ல எல்லாரும் நம்ம அந்த இந்திய நாட்டை சார்ந்தவர்கள்ங்கிற அடிப்படையில் இந்த விஷயம் இப்படி வெளியே வந்த உடனே எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம யாருமே கேட்கல. என்ன கேட்கணும்டா, இப்போ இந்தியாவில் அரசாங்கம் போடுற பட்ஜெட் போடுறாங்கல்ல வருஷம், இந்த பட்ஜெட்டில் அதிகமான தொகை எதுக்கு ஒதுக்கப்படுது? பாதுகாப்பு இராணுவத்துக்கு ஒதுக்கப்படுது. இவ்வளவு ஒதுக்கி இராணுவத்தை நவீனமயமான இராணுவம் ஆக்கியிருக்கிறோம். இன்றைக்கி ஐநாவினுடைய நிரந்தர உறுப்பினராக, பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக ஆகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உலகம் முழுவதும் இருந்து ஆதரவு போகிற அளவுக்கு உள்ள ஒரு வல்லரசு நாடுன்னு நாமளே சொல்லிக்கிறோம். இவ்வளவுக்கு நம்ம அவ்வளவு பணத்தையும் ஒதுக்கி அவ்வளவு பண்ணி எங்கே இருந்து என்ன வந்தாலும் ரேடரில் பார்த்துருவோங்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட்டாக எக்யூப்டடாக எல்லா வகையான ஆயுதங்களும் எல்லா வகையான சாதனங்களும் எங்கள்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. இப்போ பிளாஸ்டிக் போட்டில் ஒருத்தர் நாட்டுகளில் வந்துடுறேன்னு சொன்னால் இவ்வளவு கோடி கணக்கில் நீ செலவழிக்கிறீ, அப்போ என்னதுக்கு செலவழிக்கிற? இதில் என்ன நன்மை இருக்குது? நாளைக்கு இன்னைக்கு பிளாஸ்டிக் போட்டில் வந்தவன் நாளைக்கு 100 பிளாஸ்டிக் போட்டில் எங்களெல்லாம் அடிச்சு போட்டு போயிட மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? வந்தவன் என்ன இந்துக்களாக பார்த்தா சுட்டான். அங்கே தாஜ் எல்லாம் வேலூர்லேருந்து வேலை ஆக போன முஸ்லீம்லாம் இறந்து போனார். அங்கே சுடப்பட்டு நிறைய சுடப்பட்டவர்களில் அரசாங்கம் கொடுத்துருக்க தகவல் படியே 43% முஸ்லீம்கள் சுடப்பட்டு மொத்தம் செத்ததில் இந்துக்களாக பார்த்தா சுட்டான். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்கடா, எங்கேயோ ஓட்டு இருக்குன்னு எல்லாரும் கவனிக்கணும். எப்படா ஒருத்தன் போட்டில் நம்ம நாட்டில் உள்ள ஆளை வெளிநாட்டில் இருந்து சுட்டு போகிறான்னு சொல்றியே, என்ன பாதுகாப்பு பண்ணுற நீ? என்ன நடக்குது அங்கே?
தகவல் வந்துச்சா இல்லையா? இதையெல்லாம் நல்லா தெளிவாக பேசியிருக்காங்க. யாரெல்லாம் தகவல் கொடுத்தது, இந்த தகவலை ஏற்றுக்கிறாம எப்படி இருந்தாங்க. இதனுடைய பின்னணியில் மகாராஷ்டிரத்தில் முன்னாள் போலீஸ் அதிகாரியாக இருந்த முஷ்ரிஃப்ங்கிறவர் வந்துக்கிட்டு கார்கரேன்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் இந்தியா பூரா இப்போ ஆங்கிலத்தில் எழுதின புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தில் இதுக்கு பின்னணி யார், எப்படி செஞ்சாங்க, இதையெல்லாம் எல்லா மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், விழிப்புணர்வு செய்யணுங்கிறதுக்காக இதை வெளியிட்டு வர்றாங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம இந்த மாதிரி உள்ள காரியங்களுக்கு பின்னணியெல்லாம் என்ன யோசிக்கிறோம்? ஒரு சொன்ன உடனே தீவிரவாதி வந்தானா, சுட்டானா, எப்படி வந்தான், அவன் எப்படி வெளிநாட்டில் ஒரு நம்ம நாட்டுக்கு முழுக்க எதிரி நாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து கப்பலில் வந்து இறங்கினா, போட்டில் வந்தான்னு சொல்றியே, ஏன் வந்தான், அவனை உள்ளே விட்டது யார், இது இந்த அளவுக்கு தான் அவங்க பாதுகாப்புடைய லட்சணம் இருக்குன்னு சொன்னால், இத்தனை 1000 கோடியை அதுக்கு நீங்கள் பட்ஜெட்டாக ஒதுக்குறதுல என்ன நன்மை இருக்குது? இந்த கேள்வியெல்லாம் நம்ம இந்தியன்கிற முறையில் ஒவ்வொருவருடைய மனசில் எழணுமா இல்லையா? ஆனால் எழலை. உணர்ச்சி பூர்வமாக தான் யோசித்தோம். யாரோ முஸ்லீம் வந்தானா இந்து வச்சு விட்டானா, இப்படித்தான் அந்த சித்திரம் காட்டப்பட்டது, இப்படித்தான் நம்ம யோசிச்சுக்கிட்டும் இருக்கிறோம். இதை இதுக்கெல்லாம் நம்மளை எல்லாரையும் மக்களை சுற்றி பின்னப்படுகின்ற ஒரு அரசியல் வலை, இதில் விழுந்தோம்னா எல்லாரையும் சாகடிச்சிருவாங்கிற அந்த சிந்தனை மனப்போக்கு யாருக்குமே வரல. இப்போ இந்த மாதிரி இந்த விஷயத்தை நாம் சிந்திக்க ஆரம்பித்தால்தான் இந்தியாவை நாம் இப்போ பொதுவாக நல்ல சிந்தனை உள்ளது, நல்ல நாடாக வரணும், நல்ல முன்னேறணும். ஏண்டா இப்போ எல்லாருடைய மனசுமே இப்படி காலப்போக்கில் பார்க்கல எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாட்டுக்கு திரும்பிட வேண்டியதான் ஊருக்கு. ஊரில் போய் ஏதாவது ஒரு கட்சியில் மெம்பராக சேர்ந்து கொஞ்ச நாளில் எம்எல்ஏ ஆயிட வேண்டியது. ஏண்டா அப்படின்னு சொன்னால், கஷ்டம் இல்லாமல் லட்சம் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், மந்திரி ஆகிற வாய்ப்பு கிடைச்சுன்னா அள்ளி கொட்டலாம். இப்படின்னு அவ்வளோ பேருமே சுலபமாக கஷ்டப்படாமல் நல்ல மரியாதையோட எல்லா வகையான பவரோடையும் பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள ஒரு வழி அரசியல். அதனால் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிடுங்கிற ஒரு சிந்தனையில் இன்றைய இளைஞர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. தயவு செய்து நீங்கள் நல்லா தொழில் பண்ணி நல்ல இதாக வாங்கன்னு யோசிங்க. அப்படி யோசிக்கிறவங்களும் கூட இந்த சாக்கடையை சரி செஞ்சு எடுக்கிறதுக்குள்ள வழி என்ன, அதை எப்படி செய்யலாம்னு யோசிங்க. யோசிக்கிற இளைஞர்களும் கூட முழுக்க எங்கே திறந்தால் நான் அறிமுகம் பண்ணும்போது சொன்னேன், இன்றைக்கு திறந்தோம்னு சொன்னால் என்ன புது, அதுவும் 1 ரூபா 2 ரூபாயெல்லாம் இல்லை, 175 லட்சம் கோடி நம்பரில் பேப்பரில் எழுத இயலாது. இந்த கணக்கை ரூபா அடிச்சிருக்கான்னு சொல்கிறான் பாருங்க, 175 லட்சம் கோடி. இப்படின்ட்டு 500 ரூபா 600 ரூபா சம்பளத்துக்கு நம்ம நாட்டினுடைய மக்கள் உனக்கு ஊரில் பணம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக அங்கேருந்து இந்த ஸ்பெக்ட்ரம்லாம் விற்கிறான். ஏன் விற்கிறான்? கண்ணுக்கு தெரியாத ஊரில் தானே விற்கிறான். ஸ்பெக்ட்ரம்டா என்ன? இந்த வயர் இல்லாமல் நமக்கு இந்த டெலிஃபோனில் பேசுகிறோமே, வயர் இல்லாமல் ஃபோட்டோ வருது, வயர் இல்லாமல் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் பேசுகிறோமே, இதுதான் இந்த காற்றை கடத்தக்கூடிய பொருள் தான் இந்த பொருள். இதைத்தான் விற்கிறான். இதை சேட்டலைட் மூலமாக எடுத்து ஏற்றி கொடுக்கறது. இதைத்தான் கம்பெனிகளுக்கு ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஏர்டெல் அந்த மாதிரி நிறைய கம்பெனிங்க இந்த எத்திசலாத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதில் இதை ஒதுக்குறதுல இவ்வளோ பெரிய மோசடி பண்ணியிருக்கிறான், இவ்வளோ கோடி லட்சம் கோடியில் அடிச்சிருக்காங்கிறானே. அப்போ இவன் என்ன நினைக்கிறான்? இதெல்லாம் பார்த்த உடனே கேட்டால், இந்த மாதிரி ஒரு பெரிய லட்சம் கோடி அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறான். இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் இப்படி மனப்போக்கு, இப்படி ரொம்ப ஒரு ஆபத்தான, நல்லா சிரிக்கிறதுக்கு சொல்லலை, யோசனை பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு ஆபத்தான மனப்போக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கலன்னு யோசிக்கிறான ஒழிய, நாட்டை இவ்வளவு நாசமாக்கிட்டாங்களே, நம்மளுடைய அடுத்த தலைமுறையுடைய நிலை என்ன, நம்ம அடுத்த தலைமுறை மக்கள் இந்த நாட்டில் எப்படி தலைமுறை வாழ போகிறான், உலகம் பூரா ஒரு பெரிய வல்லரசு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, உள்ள இப்படி இருக்க கேவலங்கட்ட நிலை இருக்க, இதை எப்படி சரி செய்வதுன்னு நீங்கள் யோசிங்க இளைஞர்கள்லாம். அப்போ தான் நாடை ஒரு சரியான நாடாக நம்ம உருவாக்க முடியும். அந்த சாக்கடையில் நம்ம போனோம், அதில் ஒருத்தனாக இருந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால், நாமும் அழிஞ்சு நாசமாகறதோடு நாட்டையும் மக்களையும் இத்தனை 100 கோடி பேர் 120 கோடி பேருடைய முழு வாழ்க்கையில் விளையாடுறாங்க. அப்போ இந்த விஷயங்களை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், இந்த பிரித்து ஆளுகின்ற சூழ்ச்சியினுடைய ஒரு அம்சம் தான் இந்தியாவில் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறது. அப்போ அப்படி இப்போ எத்தனை பேருங்க நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து பாருங்கள். உங்களுக்கெல்லாம் எல்லாரும் கலந்து தானே எல்லா இடத்துலையும் வாழ்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறான், அவனுக்கு தெரிஞ்ச ஊர் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் இப்போ இங்கே இருக்கிற ஆளுக்கு ஒரு ஊருக்கார ஆளுக்கு இல்லை. தமிழகத்தில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பரவலாக உள்ள ஆளுக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இவங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் யாராவது குண்டு வச்சுட்டு அவன் மாட்டிக்கிட்டான், குண்டு வச்சான், என் மேலே குண்டு வச்சான், என்ன சுட்டுவிட்டான், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இது ஏண்டா ஒரு காரியம் நடக்குதுண்டா, இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கு யாராவது ஒரு தெரிஞ்ச வட்டாரத்தில் உள்ள ஆட்கள் தான் நடக்கணும். அப்படி தெரியலை என்று சொன்னால் புரளி கிளப்புறான். யாரோ ஒருத்தனை இல்லாதவனை எங்கே இருந்து கொண்டு ஒரு சித்திரத்தை போட்டு திடீர்னு இப்படி குண்டு வச்சானா, ஒருத்தன் போனானா எப்படி இருப்பானா அப்படின்னு கேட்டால், முதல் நாள் மூக்கு மட்டும் போடுவான், அடுத்த நாள் கண்ணு போடுவான், கடைசி நாள் தாடியை போட்டு தொப்பி வச்சு விட்ருவான். எல்லாரும் கடைசியில் முஸ்லீம் தீவிரவாதின்னுவோம்.
இப்படி வந்து ஒரு ஒரு மீடியாக்களுடைய இந்த அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த தகவல் தொடர்பு சாதனங்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. அப்போ நம்ம உலகம் முழுவதிலேயே இந்த வந்து ஏகாதிபத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சியாக இன்றைக்கு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இதை ஓட்டு வங்கி அரசியலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் யாருமே ஏமாந்து போயிடக்கூடாது. அதே மாதிரி வந்து முஸ்லீம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கூட இன்னொரு விஷயமும் இருக்குது. உலகம் முழுவதும் வந்து இந்த தீவிரவாதம் என்பது எப்படி உருவெடுக்கிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னால் நீதி கிடைக்கலண்டா உருவெடுத்தணும். இப்போ மாவோயிஸ்டுகள் எப்படி உருவானாங்க, இப்போ நக்சல்பாரிகள்ங்கிறவங்க எப்படி உருவானாங்க, அவங்க வந்து அவங்கள குடும்பத்தில் யாரோ பாதிக்கப்பட்டாங்க, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அவன் கடைசியில் வந்து நீதிமன்றத்துக்கு போனான், வழக்கு நடத்தினான். வழக்குலாம் அதுலாம் இன்னும் அதிகாரம் வச்சிருக்கிறவன் கையில் அவனை முழுக்க முழுக்க வழக்குலாம் நீதி கிடைக்காத மாதிரி செஞ்சுட்டான். கடைசியில் யோசிச்சான், இவன் வச்சிருக்கிற சட்டம், இவன் வச்சிருக்கிற நீதி, இவன் வச்சிருக்கிற நியாயம் எதில் போனோம்னாலும் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போண்டா வந்து நம்ம கையில் ஆயுதத்தை தூக்கிட வேண்டியதை, யாரெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் போட்டு தள்ளிட வேண்டியதுங்கிற ஒரு முடிவுக்கு எப்போ வர்றான்டா, நீதி கிடைக்காதப்போ வரணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கையில் நம்ம நாட்டில் கடைசியில் ஜனநாயகத்தினுடைய முக்கிய தூண்னு சொல்லுவாங்க நீதித்துறையை. இப்படி பார்க்கையில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து இந்த நீதித்துறையில் உள்ள ஆட்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்துட்டாங்கன்னு வெளிப்படையாக பேசுறது இல்லை. ஏன்டா நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு ஒன்றை போட்டு மாட்டி விட்ருவாங்கிறதுனால பயந்துக்கிட்டு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் உண்மையில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். வக்கீல்கிட்ட போனால் இது ஒன்றும் போது இப்படி பேசும்போது நம்ம முடிச்சிடலாம், ஜட்ஜிக்கு என்னமா கவனித்து முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. யாரும் வெளியே பேச மாட்டான். அப்போ இந்த அளவுக்கு அந்த துறையிலையும் மண்டி கிடக்குதுன்னு சொன்னால் இதை உருவாக்குவதற்குள்ள வேலையை செய்கிறாங்க. இப்படி வந்து உருவாக்குறதுக்கான அடிப்படை இது எல்லாத்துலேருந்து உருவாகுமா? இப்படி உருவாகிட்டான்னு சொன்னால் ஒரு ஆபத்தானது. அதனால் முஸ்லீம்கள் தான் இந்த தீவிரவாதங்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரங்க, ஏகபோக உரிமையாளர்கள், அவங்க தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க. இப்படிங்கிறது வந்து அரசியல் உள்நோக்கம் கண்ட மீடியாக்களை வச்சு பின்னப்படுகின்ற ஒரு சதிவலை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்த கேள்வி. நான் ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்திய கப்பல் படையில் இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயும் வந்திருக்கேன். சார் பார்த்துருக்கேன். நான் எல்லா சகோதரர்களுக்கும் நான் கேட்குறது, எல்லாருக்கும் முன்னாடி தீவிரவாதம் அதெல்லாம் விட்டுருங்க. இந்துக்களில் வந்து பல பிரிவுகள், பல பிரச்சனைகள் எதாவது இருக்கலாம். அது கிறிஸ்டியன்லேயும் 2 ப்ராட்டஸ்டன்ட் அது மாதிரி இருக்குது, பெந்தகோஸ், ரோமன் கேத்தலிக் அப்படியெல்லாம். ஆனால் இஸ்லாம் மதத்தில் ரொம்ப இனிமையாக ஒரு மார்க்கம், ஒரு கடவுள் எல்லாம் நல்ல அழகாக சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்ப போற்றத்தக்கது. ஆனால் இந்த பெண்கள் சம உரிமையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏழை பெண்கள் இந்த ஜமாத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெண்கள் சம உரிமையில் வந்து அந்த ஜமாத் வந்துட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல செய்து அது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அது மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ சவுதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வந்துடுறாங்க. மாமனார் மாமியார் கொடுமையாக இருக்கலாம். அது வந்து மற்ற இதத்தை விட நம்ம இஸ்லாம் மதத்தில் வந்து அன்பு போதிக்கிறதில் இவ்வளோ இதாக இருக்கிறவங்க இப்போ வர கொஞ்ச நாளாக பல மாற்றங்கள், திருப்பங்கள்லாம் அது வந்து இந்த ஜமாத்தோ இல்லை வேறு ஏதாவது நல்ல பெண்களுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லுங்கள். ஐயா என்ன கேட்குறாங்கண்டா, குறிப்பாக தமிழகத்தை வந்து மையப்படுத்தின ஒரு கேள்வி. தமிழகத்தில் முஸ்லீம் பெண்கள் வந்து திருமணத்திற்கு பிறகு அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் மாமனார் வீடு, மாமியார் வீடு இந்த மாதிரி உள்ள இடங்களில் கொடுமையில் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி நிறைய முஸ்லீம் இளைஞர்கள் வந்து அவங்களுடைய அந்த வேலை வாய்ப்புக்காக விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க ஊரில் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்குறோமே. இதையெல்லாம் நிறுத்துவதற்கு இந்த ஜமாத்து அமைப்புகளின் மூலமாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இதில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பெண்களுடைய கொடுமைகளுக்கு, பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து வரதட்சணை. முதல் காரணம் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமையில், வன்கொடுமையில் பெரிய வன்கொடுமை. இன்றைக்கு குறிப்பாக இஸ்லாம் அன்றைக்கே சொல்லுது, தமிழகத்திலே நாங்கள் இந்த தௌஹீது ஜமாத்தின் சார்பாக ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காரியங்களை செய்து வருகிறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரதட்சணைக்கு எதிராக முதல்ல வந்து வரதட்சணை இந்த மாதிரி இப்போ உங்களெல்லாம் கூப்பிடுறோம், இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்துகிறோம், இதில் உள்ள சந்தேகங்களையெல்லாம் உங்களுக்கு இருந்தால் கேளுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்குறீங்க, நல்ல நண்பர்களாக கலைஞ்சு போயிடணும். அப்படி தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆனால் வரதட்சணைக்கு எதிராக முஸ்லீம் ஊர்களிலே நாங்கள் நிகழ்ச்சி நடத்த போனதெல்லாம் அருவாள் வெட்டப்பட்டிருக்கிறது. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து இவங்க சமூக விரோதிகள், நிகழ்ச்சியாக நடத்த விடக்கூடாதுன்னு ஊர்காரங்களை நிறுத்திடுவாங்க. இவ்வளவையும் தாண்டி இந்த விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு வந்து எந்த அளவுக்கு மாறுதல் வந்திருக்கிறது அப்படின்ட்டு சொன்னால், ஒரு கட்டத்தில் வாங்கிய வரதட்சணைக்கு முன்னால் நாங்கள்லாம் தெரியாமல் வாங்கிட்டோம், இஸ்லாமிய அடிப்படையில் தவறு, அதை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் என்றும், புதிதாக திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்களில் வரதட்சணை ஏண்டா முன்பெல்லாம் முஸ்லீம்களிடம் இருந்த அந்த மனோபோக்கை வந்து நான் உண்மையிலே சொல்கிறேன். எப்படி இருந்தாங்கண்டா, யாராவது ஒரு ஆள் வரதட்சணை பாவம் நினச்சி வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்தார் என்று சொன்னால்
அவரை சக இளைஞர்கள் அந்த ஊரில் உள்ள எல்லாருமே இவன் ஏதோ குறைபாடு இருக்கும்னு யோசிப்பாங்க. இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு எப்படி அப்படின்ட்டு சொன்னால் வாங்குறவன் ஒளிஞ்சு வாங்குறான். வாங்கிட்டு வெளியில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த சூழ்நிலையை கடவுளுடைய உதவினால் நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய யுக புரட்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில். இது முதல் விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், பெண்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், நிறைய பெண்கள் எந்த நிகழ்ச்சிகளிலே முஸ்லீம் பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார்கள் என்ற ஒரு நிலையில் இருந்து இன்றைக்கு முஸ்லீம்களுக்காக போராடுவதற்கு என்று நாங்கள் அழைத்தோம் என்றால் இடஒதுக்கீடு தாங்கலாம் அரசாங்கத்தில் கேட்டால் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி வெளிநாட்டில் தான் அவ்வளோ பேர் போய் திருமணம் செஞ்சு குடும்பத்தை பிள்ளைகளை விட்டு பெற்றோர்களை விட்டு மனைவியை விட்டுட்டு ஆயுள் பூரா அங்கே இறந்துடுறான். இந்த வாழ்க்கைக்கு இந்த கொடுமைக்கு ஒரு முடிவு வேணாமா, கொஞ்சம் இடஒதுக்கீடு தாங்க, அரசாங்கத்திலையும் வேலை பார்த்துக்கிறோம்னு கேட்டப்ப இந்த போராட்டங்களில் எல்லாம் ஆண்களை விட அதிகமாக கலந்து கொண்டவர்கள் பெண்கள். அப்போ அந்த அளவிற்கு அவங்க இதெல்லாம் உங்களுடைய உரிமை, இதெல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு கேட்க வேண்டும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். பள்ளிவாசலுக்குள்ளே எல்லாம் காலங்காலமாக அவங்க சொல்கிற மாதிரி வரவே கூடாது என்று வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் ஏற்படுத்துகின்ற பள்ளிகளில் எல்லாம் கட்டாயமாக பெண்களுக்கு என்று ஒரு இடம் இருக்குது. அவங்க விரும்பினா அவங்களுடைய நிலையை மனதில் கொண்டு இஸ்லாமே அப்படித்தான் சொல்லுது, அவர்கள் பள்ளியில் தொழலாம், எல்லா விஷயங்களிலுமே கலந்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு அவங்களுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். அது மாதிரி அவங்க ஐயா சொல்கிற மாதிரி மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, இப்படி உள்ள பிரச்சனைகளுக்கு ஆளாகி அதில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் எங்கள் மாவட்டங்களில் கிளைகளில் மாநிலத்தில் உள்ள ஜமாத்தினுடைய நிர்வாகிகளிடத்தில் அதற்காகவே சரிய தீர்ப்பாயம் தனியாக வச்சு அவங்க முறையிட்டு அந்த பிரச்சனையை அதுக்கு எந்தெந்த சட்டப்பூர்வமாக இன்னும் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஜமாத்து பூர்வமாக இஸ்லாமிய அடிப்படையில் கூட அவங்களுடைய உரிமைகள் என்னவென்று தெரியாமல் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக அமைப்பதற்கான எல்லா ஏற்பாடையும் செய்கிறோம். இந்த வெளிநாட்டில் இருக்கிறாங்களா இளைஞர்கள், அவங்களுக்கு இன்றைக்கு முஸ்லீம் அமைப்புகளிலேயே குறிப்பாக இந்த மாதிரி பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவர்களிலேயே நாங்கள் வெளிப்படையாக இந்த மாதிரி காலங்காலமெல்லாம் போய் தங்கிறாங்க, போனால் தங்கி இருந்தால் குடும்பத்தோடு இருங்க, இல்லைன்றா போனால் சம்பாதிச்சோம்னு உடனே திரும்பி வந்துடுங்க. நான் இந்தியாவில் தொழில் செய்வதற்கு நீங்கள் பிழைப்பதற்கான ஏராளமான வழிகள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வெறுமனே தத்துவமாக சொன்னால் மட்டும் போதாதுங்கிறதுனால அரசு வேலைகளில் இடம் வேணுங்கிற காரணத்தினால இடஒதுக்கீடுக்கும் போராடி ஏதோ முழுக்க முஸ்லீம்களுக்கு போதாது என்றாலும் அரசாங்கம் ஒரு 3% தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீடு இப்போ கொடுத்துருக்கு. அப்போ அதனால் இந்த இது பண்ணுறோம். வியாபார வழிகாட்டுதல், என்ன வியாபாரம்லாம் அங்கே போய் செய்யலாம், போனீங்கன்னா அங்கே நீங்கள் குடும்பத்தோடு இருந்துடுறதுக்கு ஏண்டா இது ஒரு பிரச்சனை நிச்சயமாக இருக்குது. என்ன இவர் விட்டுட்டு வந்த உடனே அங்கே அந்த பெண்மணி ஒரு கணவன் இருக்கையில் அவங்களுடைய குடும்ப அமைப்பில் அவங்க இருக்கிறது வேற, அவர் இல்லாதப்ப அந்த கணவனுடைய பெற்றோர்கள் இருப்பதுங்கிறது வேற. அப்போ அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் சில இடங்களில் இந்த கொடுமைகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாமனார் கொடுமைலாம் ஒரு இடத்துல இருக்காது, கொடுமையே செய்ய மாட்டாங்க, பாசமாக இருப்பாங்க. இந்த மாமியார் கொடுமை அப்படிங்கிறது நிறைய இருக்குன்னு தான் நீங்கள் சொல்லலாமா அப்படின்ட்டு சொல்லாமல் அப்படி பரவலாக பார்த்தோம்னு சொன்னால் எல்லா சமுதாயத்திலும் இருக்குது. இந்த பிரச்சனைங்கிறது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ள தனிப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கல, எல்லாருலேயும் இருக்குது. அப்போ இதை கண்டறிந்து இதை களைவதற்கான பொருளாதார ரீதியிலான சமூக அமைப்பு ரீதியிலான அவர்களுடைய உரிமைகள் ரீதியிலான பல விஷயங்களை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக செஞ்சு அன்னைக்கு உள்ள நிலை முழுக்க மாறி இன்னைக்கு வேறு விதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம், செய்து வருகிறோங்கிறத உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஐயா உங்களுக்கு வணக்கம். என்னோட பேர் உதயகுமார். நான் ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவன். பொதுவாகவே எனக்கு ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு பற்று உண்டு. ஏன்னா அவங்களோட கலாச்சாரங்கள் பழக்கவழக்கங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு திருமணத்துக்கு அப்புறம் ஒரு கணவன் பார்க்க வேண்டிய உடம்பு மற்ற யாரும் பார்க்கக்கூடாது ஒரே எண்ணத்தினோட பெண் எப்பொழுது பூப்படைகிறாரோ அதுக்கப்புறம் யாருமே வெளியில் காட்டாமல் திருமணத்துக்கு அப்புறம் தான் அவனோட கணவனுக்கு காட்டுறாங்க. அந்த ஒரு இது எனக்கு பாலிசி ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதுவே நான் ஒரு 2.5 வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். அதாவது உங்களோட கலாச்சாரங்களும் எல்லாத்துக்கும் பொதுவானதான். அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி தான், அது மாலத்தீவு. ஆனால் அவங்களோட கலாச்சாரங்கள் பழக்க வழக்கம் பார்க்கும்போது என்னோட நான் ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுருந்தேன். அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசங்கடம், இப்படி ஒரு முஸ்லீமா. இப்போ முஸ்லீம் கண்ட்ரினா எல்லாத்துக்கும் உள்ளதான், பொதுவாக உள்ளதான், ஒரே கலாச்சாரம் தான். இப்போ அவங்க நாங்கள் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி சொல்லிட்டு இருக்கும்போது அது என்னைய வேதனை செய்யுது. ஏன்னா எல்லாரும் இப்போ நான் இந்தியாவில் இருக்கும்போது தமிழ்நாடு இருக்கும்போது என் பக்கத்து வீட்டில் முஸ்லீம் அவங்கள இருக்காங்க. அவங்களோட கலாச்சாரத்தையும் பார்க்கும்போது அந்த மாலத்தீவில் உள்ள கலாச்சாரத்தையும் பார்க்கும்போது என் மனசு வேதனை செய்யுது. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சகோதரர் என்ன கேட்குறாருண்டா, அது மாலத்தீவு ஐக்கிய அரபு அமீரகம் இப்படிலாம் போக வேண்டியதில்லை. இஸ்லாம் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுகிறது. அந்த வழி அப்படி நிறைய இஸ்லாம் வரையறைகளை ஒழுக்க கோட்பாடுகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதாக வைக்கிறது. அந்த மாதிரி உள்ள ஒழுக்க கோட்பாடுகளை
அவங்க வந்து மிஞ்சி போகிறாங்க, மீறி போகிறாங்க, அந்த ஒழுக்க கோட்பாடுகளை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், இதற்கு திருமறை குர்ஆனில் தெளிவான வழிகாட்டுதலை வந்து கடவுளே கற்றுத்தர்றாரு. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து கடவுளுடைய இந்த வழிகாட்டுதல்ங்கிறது மனிதர்களாக உண்டாக்கின சட்டம் இல்லையே, கடவுள் போடுற சட்டம். இந்த மாதிரி கடவுளுடைய வழிகாட்டுதல்களை நீர் அவர்களுக்கு நினைவுறுத்தி கொண்டே நபி முகமது நபி அவர்களுக்கு திருமறை குர்ஆன் இட்ட கட்டளை என்னவென்று சொன்னால், கடவுள் போட்ட கட்டளை என்னென்னா அவங்களுக்கு நினைவுறுத்தி கொண்டே இருப்பீராக. நீர் நினைவுறுத்தக்கூடிய ஆள் தான், இதை அவங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள் தான், ஞாபகப்படுத்துவீராக அப்படின்ட்டு சொல்லி திருமறை குர்ஆன் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுடைய முஸ்லீம்களாக இருந்துக்கிட்டே சில பேர் குடிக்கிற பழக்கம் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. பார்க்கையில் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். முஸ்லீம் குடிக்கலாமா என்றெல்லாம் கேட்பாங்க, கேள்வி கேட்குறவங்க இருக்கிறான். முஸ்லீமாக இருந்துக்கிட்டு சிலர் அவன் குடும்பத்தில் பிறந்து அதே பேரையெல்லாம் வச்சுக்கிட்டு உபச்சாரம் பண்ணக்கூடியவனா இருக்கிறான். மார்க்க வரையறைகளை மீறாதவனாலாம் இருக்கிறான். இது நம்ம எல்லாம் அப்படி சுத்தமாக கரெக்டாக மாறிட்டாங்கலாம் சொல்லலை. இதனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களை வந்து இந்த ஐயா சொன்னாங்க, போன வருஷம் நான் இங்கே வந்து கலந்துருக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு இப்போ செஞ்சுருக்கு. முஸ்லீம்களுக்கு எப்படி அப்படின்டா, எல்லா வெள்ளிக்கிழமையும் ஷார்ஜாவில், துபாயில், தமிழகத்தில் எல்லா ஊர்கள்லையும் ஆண்களுக்கெனவும் பெண்களுக்கெனவும் உபதேசங்கள், வகுப்புகள் கூப்பிட்டு முஸ்லீம்கள் கூடி இருக்காங்களாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்ட்டு சொன்னால், சில பிரமத சகோதரர்கள் கூட அந்த மாதிரி உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. என்ன நாங்கள் திருப்பி சொல்லுவோம்டா, ஒழுக்கமாக நடந்துக்கிறங்க, நம்பிக்கையாக நடந்துக்கிறங்க, தொழுகையில் கரெக்டாக இருங்க, மற்றவர்களோட குழுக்கள் வாங்கல பேச்சுக்களில் இஸ்லாம் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறங்க. வாரம் நினைவூட்டுறது. வாரம் இந்த ஜும்மா வெள்ளிக்கிழமை தினத்தன்று மத்தியானத்தில் ஒரு பிரசங்கம் கேட்பீங்க. மத்தியானத்தில் வந்து மத்தியான தொழுகை, விசேஷ தொழுகை எல்லாரும் போவாங்க. அது என்ன விசேஷ தொழுகைன்னு சொன்னால், மற்ற நாள்லாம் வெறும் பாங்கு சொல்லுவாங்க, தொழுவாங்க, வந்துடுவாங்க. வெள்ளிக்கிழமையில் என்ன விசேஷம்னு கேட்டால், அங்கே போனால் ஒரு உரை நிகழ்த்தப்படும். இங்கே அரபி மொழியில் நிகழ்த்துறாங்க, தமிழ்நாட்டில் தமிழில் நிகழ்த்துவோம். இப்போ அந்த மாதிரி உள்ள உரையில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், கடவுளை பயந்து இருந்துக்கிறங்க, அவர் போடுற கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழுங்க. இது திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதை பின்பற்றாத ஆட்கள் எப்படி, அவர் நிறைய பார்த்து எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, நல்ல கருத்து இருக்குது, அப்படி கரெக்டாக இருந்துக்கிறீங்க, ஆனால் இப்படி 1-2 இப்படி இருக்குங்கன்னா 1-2 இருக்கத்தான் செய்யுது. அவங்கள வந்து நம்ம சொல்லலாம், திருந்தாத ஜென்மங்களுக்கு என்ன செய்யலை, இஸ்லாம் இப்படி செய்துன்னு சொல்லலாம், அவ்வளோதான் நம்ம லிமிட்டு. இஸ்லாம் அர்த்தம் சொல்லுது, சொல்லுங்க, கேட்டுக்கிட்டா சரி, கேட்கலைன்னா உங்கள் மேலே குற்றம் இல்லை. அப்போ அதை தொடர்ச்சியாக செய்கிறோம். எல்லா மொழியிலையும் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழில் மட்டும் இல்லை, ஒரு மாலத்தீவு சொன்னால் அந்த மொழியில், ஐரோப்பாவில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லிக்கிட்டே வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, பொதுவான அடிப்படையில் இப்போ பார்த்தோம்னா இந்த கலாச்சார சிதைவு என்பது இந்த உலகத்தில் பரவலாக நடந்திருக்கு. என்னண்டா, இப்போ நீங்கள் சென்னை நகரில் நீங்கள் நடந்து பாருங்கள், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சென்னை நகரம் இல்லை. இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சேட்டிலைட் மூலமாக வரக்கூடிய சேனல்கள், மற்ற இணையதளத்தினுடைய வரவு, மொபைல் செல்ஃபோன்களுடைய வரவு, இதில் வந்து உலகத்தில் ஆங்காங்கே என்ன உலகமே கிராமமாக மாறிச்சுன்னு சொல்கிறான்ல, ஆங்காங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிறது. இன்ற உலகம் வந்து வியாபார ரீதியிலாக தாராளமயமாக்கப்பட்டு ஒரு இடத்துல கிடைக்கிற பொருள் இன்னொரு இடத்துல மிக எளிதாக வந்து கிடைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஐரோப்பாவில் போடுற ஆடையை வந்து தமிழகத்தில் வந்து உடனே அந்த அன்னைக்கு அதே மாதிரியான ஒரு ஆடை போடுற அளவுக்கு உள்ள வரத்து, இவைகள்லாம் இந்த உலகம் வந்து வியாபாரமயமாகி சுருங்கி விட்டதில் வந்து இலகுவாக ஆகிட்ட காரணத்தினால எல்லா இடங்கள்லையுமே இந்த கலாச்சார சிதைவு என்பது, மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. அதில் வந்து எப்போவுமே மனிதர்களுக்கு உள்ள ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டால், எப்பவும் இந்த முன்னேறி உலகத்தை ஆட்சி பூர்வமாக கையில் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுடைய நாகரிகம் தான் கலக்குன்னு நினைப்பாங்க. மனிதர்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டால், பிரிட்டிஷ்காரங்க உலகம் முழுவதையும் பிடிச்ச ஆலையில் அவங்கள மாதிரி கிராப் வெட்டிக்கிறது, அவங்கள மாதிரி ஆடைகள் போடுறது, அது ஆங்காங்கே வந்து அவங்க உலகம் பூரா கோலாச்சுறாங்கல்ல, பவர்ஃபுல்லாக இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. இப்போ வேறு அமெரிக்கர்கள் கோலாச்சுற காலத்தில் அவங்கள மாதிரி இப்போ ஜீன்ஸ்லாம் நம்ம ஊருக்கு வந்திருக்க, நம்ம இளைஞர்கள்லாம் நம்ம ஊர்லாம் போடுறோமே, இது என்ன நம்ம ஊர் ட்ரெஸ்ஸா? அவங்க வந்து அங்கே இந்த குதிரை மேய்க்க போகிற ஆளுக்க அவங்க அதெல்லாம் பார்த்து போட்டிருப்பாங்க, மாடு அந்த குதிரை மேய்ப்புக்காக கவுபாய்ஸ்ன்னு போவாங்களே, அவங்க வந்து பிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக வந்து நல்ல சாக்கு மாதிரி கடினமான துணியில் 3-4 தையல் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அதை அவன் போட்ட ட்ரெஸ்ஸு அப்படியே அவங்க மாடு மேய்க்கிற ஆளுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு நம்ம ஊருக்கு வந்துருச்சு. ஏன் வந்துச்சு? இப்படி இந்த குறுக்கத்தில் இதை நம்ம நாகரிகமான ட்ரெஸ்ஸுன்னு வேறு போட்டிருக்கிறோம். நம்ம அந்த வேகத்தில் வந்து இப்படி வந்து கலந்த மாதிரி பெண்களிடத்திலும் இந்த கலாச்சார சிதைவு மாற்றங்கள் வந்திருக்கு. முஸ்லீம்களை பொறுத்த வகையில் வந்து இவைகளெல்லாம் கலை வண்ணமாக என்னென்ன செய்யணுமோ அந்த முயற்சிகளெல்லாம் உலகம் பூரா பரவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொலைக்காட்சி சேனல்களில் நடக்குது. அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் லிமிட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும். அதான் ஒரு கேள்விக்கு பதில். இப்போ நாங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் எல்லோரும் வேலை செய்கிறாங்க. அதில் பாகிஸ்தான்காரங்க எல்லோரும் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க நாங்கள் குடித்த கிளாஸில் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க.
அதேமாரி அவங்க கொடுத்தாலும் நாங்கள் கிளாஸில் தண்ணி குடிக்கிறோம். சாப்பாட்டு பொருள் விஷயத்துலையும் நாங்கள் தட்டோ இல்லை மற்றபடி எந்த ஒரு பொருளையும் அவங்க தொட மாட்டுறாங்க. அது ஏன் அது என்ன இருக்கிறாருண்டா, நான் இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில் உள்ள சில முஸ்லீம் நண்பர்கள் அவங்க வந்து நான் உபயோகித்த பொருள்களை கிளாஸில் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, குடித்த அந்த பாத்திரத்தில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது ஏன் இப்படி எதுவும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இந்துக்கள் தான் அவங்க உபயோகிச்சதை நம்ம உபயோகக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட இதுக்கு முன்னால் அந்த பெண்கள் விஷயத்துக்கு சொன்ன மாதிரி தான் சம்மந்தப்பட்ட ஆளுனுடைய அறியாமை இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இஸ்லாம் வந்து இந்த உலகத்தில் சமத்துவத்தை சொல்வதில் இஸ்லாம் சொல்கிற இந்த தத்துவத்தை யாருமே சொல்லலை. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு சமத்துவம்னு சொல்கிறது கடவுளில் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு மனிதன் குரங்கில் தான் இருந்து வந்தார்கள் என்றெல்லாம் வாதிட்டார்கள் ஒரு காலத்தில். அதெல்லாம் இப்போ அறிவியல் ரீதியாக பொய்யிட்டு நிரூபிக்கப்பட்டுருச்சு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மனிதர்களே உங்கள் அனைவரையும் ஓர் ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். அவன் ஐரோப்பியனாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பு ஆப்பிரிக்கனாக இருக்கட்டும், ஆங்கிலம் பேசுகிறவனாக இருக்கட்டும், அவன் தமிழ் பேசுகிற ஆளாக இருக்கட்டும், மலையாளம் பேசுகிற ஆளாக இருக்கட்டும், ஆதி பெற்றோர்கள் இவர்கள் எல்லாருக்கும் ஒரே பெற்றோர்கள் தான். ஒரு ஆண்லையும் ஒரு பெண்ணிலும் இருந்து தான் பிறந்தார்கள்னு சொன்னால், எந்த மதத்தை சாராளாக இருந்தாலும் எந்த கலராக இருந்தாலும் என்ன மொழி பேசினாலும் எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்ற தத்துவத்தை அன்றைக்கே இஸ்லாம் வந்து சொல்லி வருகிறது. அதனால் வந்து அவர் வேறு மதத்தை சார்ந்தவர், வேறு நம்பிக்கையை பின்பற்றுவருங்கிறதுனால அவர் உபயோகப்படுத்தின பொருளை உபயோகிக்க மாட்டேன், அவரோட சேர்ந்து சாப்பிட மாட்டேன் அப்படி எல்லாம் வந்து செய்கிறது வந்து அவருக்கு இஸ்லாமே விளங்கலை, அவர் புரிஞ்சிக்கிறலைங்கிறத அடிப்படையே விளங்கலை அப்படிங்கிறதான் அதிலிருந்து விளங்குத ஒழிய, அது அவர் வந்து இஸ்லாம் இப்படி சொல்லி அவர் செய்கிறாருன்னு வந்துக்கிட்டு அவர் பேசவும் முடியாது, சொல்ல தெரியலை, விளங்கலை. இஸ்லாம் எல்லாரோடும் நீங்கள் மிகுந்த அவங்களோட இணக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அவங்களோட எல்லா வகையான உறவுகளையும் வைத்துக்கிறங்க, அவங்களோட வந்து நீங்கள் அன்னோனியமாக பழகுங்க. நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் வந்து வர்றாரு, வந்து அவங்கள்ட்ட நபிகள் நாயகத்திட்ட வந்து தங்குறாரு, விருந்தாக தங்குகிறார். இப்படி நிறைய விருந்தாக தங்குறாரு. நபிகள் நாயகம் அவருக்கு ஆட்டில் இருந்து பால் கறந்து கொடுக்க சொல்கிறாங்க, கொடுக்குறாருங்க, குடிக்கிறாரு. அப்படின்ட்டா அவங்க உபயோகப்படுத்தின பாத்திரத்தில் தானே அவர் பால் குடிச்சிருப்பார், அவர் முஸ்லீம்லாம் இல்லை. இப்படி வந்து ஏராளமான சம்பவங்களை நபிகள் நாயகம் அவருடைய காலத்திலே நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் அவருடைய விளங்காமை அறியாமல் இப்படி சொன்னாங்க, நீங்கள் அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள், உங்களுக்கும் என் மாலை வணக்கங்கள். என் பெயர் ராஜதிலக், நான் ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்தவன், தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். ஆரம்பத்தில் நீங்கள் அறிமுகத்திலிருந்து ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் சொன்னீர்கள் அது முஸ்லீம்கள் தொழுகை நடத்தும் மசூதியில் யார் வேண்டாலும் காலை கொண்டு போய் பார்க்கலாம் என்று. அதுவே ஒரு சில மசூதி, குறிப்பாக கிராமத்தில் உள்ள மசூதிகளில் மற்ற மதத்தினர் உள்ளே அனுமதிக்காத காரணம் என்ன? அவர்கள் என்று தனி பழக்க வழக்கங்கள் உண்டான். அவர் என்ன இருக்கிறாருண்டா, பள்ளிவாசல் ஒரு ஹால் தான், யார் வேண்டாலும் காலை கழுவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம்னு சொன்னீங்களே. சில கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் பிற மதத்தை சார்ந்தவர்களை போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது தனியாக பழக்க வழக்கங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இஸ்லாத்தில் இப்படி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். இஸ்லாத்தில் யார் வேண்டாலும் வரலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்தில் ஒரு யூத மதத்தை சார்ந்தவர் பள்ளிக்குள்ளே வந்து அங்கே சிறுநீரே கழிச்சிடுறாரு. பள்ளிக்கு உள்ளே அப்போலாம் பள்ளின்ற கட்டடம்னா எப்படியா இருக்குது? கட்டடம்னா ஒரு குடிசை போட்டிருப்பாங்க, உள்ள மண்ணாக தானே இருக்குது. குடிசை இப்போ நம்ம ஊர்லாம் பழைய காலத்து குடிசைகள் போட்டிருப்பாங்க. அப்போ அது மாதிரி அதுக்குள்ளே வந்து அவர் சிறுநீர் கழிச்சிட்டாரு. கழிச்சிக்கிட்டு இருக்கையில் வந்து தோழர்களெல்லாம் சொல்கிறாங்க நபிகள் நாயகத்திட்ட, நம்ம துளுற இடத்துல வந்து சிறுநீர் கழிக்கிறாருங்க அப்படின்னு சொன்னோன்னு நபிகள் நாயகம் சொன்னால், அது ஒரு உபாதை, சிறுநீர் கழிச்சிக்கிட்டு இருக்கையில் இடையில நிப்பாட்டினா பெரிய பிரச்சனை, கழிச்சு முடிக்கட்டும்ட்டாங்க. அவர் வேலையை முடிக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே வேலையை முடித்தோன்னே அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது நாங்கள் துளுற இடம், வணங்குற இடம், இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றி கழுவி விடுங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்து இந்நேரம் இப்படி ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்து இதெல்லாம் செஞ்சதுக்கு மற்ற ஆளுகளாக இருந்தால் போட்டு தள்ளி இது பண்ணியிருப்பாங்களா, அது என்னங்க உங்கள் கொள்கைன்னு அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாருந்தே வருது அந்த வரலாறு சம்பவம். யூதராக இருந்தவர். அப்போ இந்த மாதிரி வந்து பள்ளிக்குள்ளே போயிருக்கிறாங்க, மற்றவங்களும் போயிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. விருந்தாளியாக வந்தவர்கள் நபிகள் நாயகத்திடம் அந்த பள்ளியிலே தங்கி இருந்திருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் ஏதாளமான ஆதாரங்கள். அவங்க தான் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி. கடவுள் சொல்கிற செய்தியை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி நிலைநிறுத்த வேண்டிய, அவங்களுக்கு பழக்க வழக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவங்களை சார்ந்தது. அவங்க இப்படி கற்று தந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு கிராமத்தில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அறியாமை, பழக்க வழக்கம்லாம் இல்லை, அவங்களுடைய அறியாமையினால் அனுமதிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. அப்போண்டா இங்கே தானே நல்லா ஏசியெலாம் வச்சு பெருசாக கட்டி வச்சுருக்காங்க, இங்கே நீங்கள் கூட யாருன்னு கூட கேட்க மாட்டான். தொழுற நேரத்தில் கூட நீங்கள் போய் நீங்கள் இது பண்ணி
காலை கழுவிட்டு சும்மா வழியில் போய் உட்காந்துருக்கலாம். அவங்க நிற்கிறவங்களோட சேர்ந்து கூட நிற்கலாம். பக்கத்தில் உள்ள ஆளுங்கள்லாம் அதெல்லாம் உங்களை நீங்கள் ஏன் அப்படி செய்யலை இப்படி செய்யலை வணக்கத்தை ஒரு மாதிரியாக தப்பாக செஞ்சு அதெல்லாம் ஒருத்தர் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் வாட்டுக்கு அவன் செய்கிறது திருப்பி செஞ்சுட்டு உள்ளே நின்று போய்கிட்டே இருக்கலாம். இந்த உங்களை போய் பூசா நிற்கிற ஆட்களை பொறுத்த வரைக்கும் சில ஆசனங்கள் மாதிரி குனிஞ்சு நிமிடுற மாதிரி சில காரியங்கள் செய்வாங்க. அவ்வளோதான், செஞ்சுட்டு போயிடலாம், யாரும் கேட்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க குறிப்பிட்ட இடங்களில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க அவங்களுடைய அறியாமையை ஒழிய இது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை. அடுத்த கேள்வி. ஒரு இந்து பையனும் ஒரு முஸ்லீம் பொண்ணும் லவ் பண்ணால் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? என்னோட கேள்வி இது. அது என்ன கேட்குறாருண்டா, ஒரு இந்து பையனு முஸ்லீம் பொண்ணு லவ் பண்ணால் வந்து நீங்கள் ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, ஒரு முஸ்லீம் பையனும் இந்து பொண்ணு பண்ணாலும் ஏற்றுக்கிற மாட்டோம். இப்போ இது நிலைமை இல்லை. ஏன்டா அவர் கேட்குற முறையிலேருந்து அதனுடைய கோணம் வேறு மாதிரி இருக்குங்கிறதுனால இப்படி சேர்த்து அதனால ஏற்றுக்கிற மாட்டேன். ஏன் ஏற்றுக்கிற மாட்டோம்னு இஸ்லாம் சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் ஏற்றுக்கிறல அப்படின்னு கேட்டால், இப்போ இதை கூட வந்து கலப்பு திருமணம் அப்படிங்கிற பேரால் ஆங்காங்கே வந்து இதெல்லாம் செஞ்சால் தான் நம்மளுக்குள்ள இணக்கம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அடிப்படையில் ஒரு சீர்திருத்த பழக்க வழக்கம் மாதிரி அங்கங்கே போதிக்கப்பட்டு வருவதை நம்ம பார்க்குறோம். ஏன் இஸ்லாம் இதிலிருந்து முரண்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், திருமணம் என்பது இருவர் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, அவங்க சந்ததிகளை பெற்றுக்கொள்வதற்கு, அவங்க வயதாயிட்டா அவங்களுக்கு அவங்க பெற்றுக்கிற சந்ததிகள் உதவியாக இருப்பாங்கங்கிறதுக்காக செய்யப்படுகின்ற ஒரு காரியம். நிச்சயமாக ஆரம்பத்தில் அவங்க இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் கலப்பு திருமணம்னு இவங்க சொல்கிற மாதிரி வேற ஒரு பொண்ணு வேற ஒரு பையனு முதல்ல வந்து முஸ்லீம் இப்படி திருமணம் பண்ணிக்கிற விஷயத்துக்கு வர்றோம். அவர் சொல்கிறது வந்து லவ் பண்ணுறது. இப்போலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கல ஒரு விஷயம் என்ன புரிவிடுது அப்படின்னா, இந்த திருமணமான ஆணோ பெண்ணோ, திருமணமான இன்னும் ஒரு ஆள் ஒரு ஆணோ பெண்ணோ திருமணமானவங்க அவங்க வேறொரு ஆணையோ பெண்ணையோ ஒருத்தரை காதலிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அதை மீடியாக்கள்லாம் சொல்லையில் கள்ளக்காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த லவ் பண்ணுறவங்களில் 2 பேரில் ஒரு ஆளுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துருச்சு, அதனால இந்த இவங்க இன்னொன்று செய்கிறது கள்ளக்காதல். அப்போ 2 பேருமே திருமணம் செய்யலை அப்படின்னு சொன்னால், ஒரு ஆணும் பையனு சந்திச்சுக்கிறாங்க, பார்க்கில் உட்காந்து பேசிக்கிறான், பீச்சில் உட்காந்து பேசுகிறான், பஸ்ஸில் உட்காந்து பேசிக்கிறான். இப்போலாம் வந்துக்கிட்டு மொபைலில் ராத்திரி 12 மணிக்கு எடுத்து 3 மணி வரைக்கும் பித்து பிடிச்ச மாதிரி அலையெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொல்லலை. ஆனாலும் இதை என்ன நினைக்கிறாங்கன்னா நல்ல காதல்னு நினைக்கிறான். அது கள்ளக்காதல்னா இது நல்ல காதல்னு நினைக்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இது அவ்வளவுமே கள்ளக்காதல்னு சொல்லுது. இது இல்லாமல் முதல்ல நீங்கள் என்ன விளங்கிக்கணும்டா, திருமணத்திற்கு முன்னால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்க பழகுறாங்க, பேசுகிறாங்க, தனியாக போய் சுற்றுறாங்க, 2 பேருக்குமே திருமணம் ஆகலை, ஒரு பேச்சுக்கு இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறலாம்ங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்கட்டே வச்சுக்கிடுவோம். அப்போது அது கள்ளக்காதல் தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன நிலையிலிருந்து யோசனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம யாராவது எல்லாருமே என்ன நினைக்கிறான் சினிமாவில் பார்க்கையில் எல்லாருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நம்மளுக்கு ஒரு சினிமாவில் கதாநாயகியை காட்டுற மாதிரி உள்ள ஒரு பொண்ணு கிடைச்சுட்டா நம்மளும் சுற்றலாமே நினைக்கிறான். எல்லாருக்கும் ஏன் ரசித்து பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் வந்து இந்த லவ்வை தவிர வேறு என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கா? இது மட்டும்தான் சப்ஜெக்ட். இதுதான் திருப்பி அர்த்தம் பார்க்குறான். இப்போ அந்த தியாகராஜ போதர் காலத்திலேருந்து எம்ஜிஆர் சுவாஜி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இப்போலாம் யாரெல்லாம் தெரியல ஆட்கள்லாம். ஏன்டா 4 நாளைக்கு ஒருத்தன் வந்துட்டு போயிடுறான். அதனால் வந்து இப்போ உள்ள காலம் வரைக்கும் வந்து கதை ஒன்றுதான். ஒரு முதல்ல அந்த அப்போ பழைய கடங்களெல்லாம் பார்த்தா அந்த அத்தான்லாம் கூப்பிட்டுக்குருவாங்க. அப்போண்டா என்னென்னா திருமணமானவங்க அந்த கதையைத்தான் காமிச்சான். அதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு கிளர்ச்சி இல்லை, ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்கிறான்ட்டு இந்த உறவுகள்லாம் திருமணத்துக்கு முந்தையே நடக்கிறதா காட்ட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து 9வது வகுப்பு 10வது வகுப்பில் இதெல்லாம் நடக்கிறதா காட்டுறான் இப்போ உள்ள கதை. இப்போ அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆம்பளை என்ன செய்கிறான்டா, தன்னை கதாநாயக இடத்துல ஓட்டுக்கிறான். இப்படி ஒரு பொம்பளை கிடச்சா நம்மளும் இதே மாதிரி சுற்றலாமேன்னு சொல்லிடுறதுனால ரசித்து பார்க்குறான். நீங்கள் என்ன செய்யுங்க பார்க்கல அப்படின்னு கேட்டால், இந்த கதாநாயகியை உங்கள் தங்கச்சி இடத்துல ஓட்டுக்குறங்க. இது ரசிக்கணும்டா எப்போ ரசிக்கணும்டா எப்போ ரசிச்சு உங்களுக்கு ரசிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த கதாநாயகியை ஒருத்திய படத்தில் காட்டுறான்ல, எல்லாம் அநியாயம் பண்ணுறவன்னு காட்டுறான்ல, உங்கள் வயசை பார்த்து தங்கச்சியை அக்காவாக போட்டுக்கிறங்க. இது நடந்தா நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? ஏற்றுக்குருவோமா? நம்ம இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுட்டா நம்ம தங்கச்சி அக்காவோட ஒருத்தன் தேர்ந்து பீச்சில் சுற்றுறான், ரோட்டில் சுற்றுறான், அவன் இப்போ என்ன மொழம் செய்கிறான்லாம் படத்தில் காட்டுறான். அதெல்லாம் ரசித்து பார்க்குறான். ஏன் பார்க்குறான்னு சொன்னால் கதாநாயக இடத்துல இவன் இருக்கிறான், அதனால ரசித்து பார்க்குறான். அந்த இடத்துல அவன் தங்கச்சியை அந்த கதாநாயக இடத்துல வச்சான்னு சொன்னால் இதெல்லாம் பெரிய கேவலமான ஒரு விஷயமாக வழங்கிடுவான். அவ்வளோ பெருமை இன்னும் இந்தியாவில்
பல இடங்கள் அதெல்லாம் ரொம்ப அதிகம். என்ன அப்படின்னா இந்த கௌரவ கொலைகள் தான் ஆங்காங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவன் உங்கள் வீட்டு பெண் வந்து இவனுக்கு பிடிக்காத ஆளோட அல்ல இவனை விட சமூக அமைப்பில் குறைய உள்ள ஆளோட திருமணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்ன உடனே அதை 2 பேரையுமே கொண்டு விடுறான் ஆளை வச்சு. அதுக்காக ஜெயிலுக்கு போகிறதுக்கும் தயங்குறதுல இதுக்கு பேர் கௌரவ கொலைன்னு வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி வந்து நடக்கிறது எல்லாம் நம்ம நாட்டு இது வந்து ரொம்ப அதிகமானது. திருமணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் தொலைஞ்சு போயிட்டு போகிறான்னு விட்டுற வேண்டியது. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? இதை முன்னாலே காக்கணும். முன்னால் நம்ம காக்கிற யாருமே இல்லை. இப்படி ஒரு படம் போட்டான்டா நம்ம வீட்டினுடைய ஹாலில் வரவேற்பறையில் எல்லாரும் இருந்து ரசித்து பார்க்குறோம். எல்லாரும் அதை இருந்து பார்க்கறதுனால அவங்கள கதாநாயகி இடத்துல போட்டு அதை செஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு நிலையில் இருந்து நம்ம முதல்ல இந்த காதல் அப்படிங்கிறது திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருத்தர் விரும்புறது காதல். இஸ்லாம் எப்படி கற்றுத்தருதுண்டா, திருமணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு கணவன் இருப்பான், மனைவி இருப்பாங்க, நல்லா விரும்புங்க, எங்கே வேண்டாலும் போய் தனியாக உட்காந்து பேசுங்க. முடிஞ்சுட்டா ஒரு ஹெலிகாப்டர் ராக்கெட்டை பிடிச்சி மேலே வேண்டாலும் போய் பேசிட்டு வாங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு முன்னால் நடக்கிற அவ்வளவு கள்ளக்காதல் இது இஸ்லாத்துடைய நிலை. இதை நம்ம விளங்கிக்கிறோம், தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இதுதான் ரொம்ப காலத்துக்கு முன்னால் வரைக்கும் வந்து நம்ம இந்திய சமுதாயத்திலையும் தமிழ் பேசுகிற சமுதாயத்திலையும் இதான் நிலை. இப்போ இந்த தகவல் தொழில்நுட்ப வச்சு குறிப்பாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இந்த பெரிய திரை சின்ன திரைன்னு இந்த சினிமாவும் இந்த தொலைக்காட்சி நெடுந்தொடர்கள் குறுந்தொடர்லாம் போடுறானே, இது இப்போ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கலாச்சார சிதைவு மாற்றங்கள் மூலமாக இப்போ கல்யாணமா இன்னாரும் கல்யாணமா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்ன, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்ட மாதிரி குழந்தை பிறந்திருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்பான்ல. அது மாதிரி கல்யாணம் இன்னாரும் கல்யாணம் எப்படி கல்யாணம், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இது கட்டாயம் அவனுக்கு தெரியணும். இப்போ இந்த லெவலுக்கு நாடு வந்துருச்சு அப்படின்டா இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதை யாருமே தன் தங்கச்சி தன் மகள் இப்படி நடந்தால் ஏற்றுக்கிற மாட்டான். அப்போ இதை நம்ம வச்சு இதுக்கு முன்னால் இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நாமும் நம்மை கட்டுப்படுத்தணும்னா சமுதாயம் கட்டுப்பட்டும்ல. நம்ம தங்கச்சி கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற நாம முதல்ல சரியாக இருந்தோம்னு சொன்னால் இன்னொரு சகோதரியுடைய விஷயத்தில் நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிற மாட்டோமா இல்லையா? அப்போ இது வந்து ஒரு சமுதாயம் ஒழுங்குபடுவதற்குள்ள நல்ல முறையாக அமைஞ்சிடும். இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இஸ்லாம் இப்போ கலப்பு திருமணங்கிற அதை வந்து ஏன் அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இருவர் ஒன்றுபடுகிறது தான் திருமணம். இப்போ கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இஸ்லாம் என்ன சொல்லுறதுண்டா, இந்த மத சித்தாந்தம் கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் எங்கிட்டாவது ஒரு பக்கத்தில் இருக்கு. இவன் இப்போ முஸ்லீமாக இருக்கிறான், இந்துவாக இருக்கிறான், இப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாத்துக்கு இது இல்லை. ஏதாவது ஒரு பக்கத்தில் நீ இருந்துரு. ஏன் அப்படின்டா இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய் இல்லை. அதெல்லாம் பழைய ஆளுக்கு அவங்களுடைய அனுபவத்தில் சொல்லிட்டு போன சொற்கள். இந்த திருமணம் ஆன ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் வந்து ஒன்றுமே தெரியாது, ஒரு மாதிரி ஒரு வகையான போதையில் இருப்பான். அது அப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் நடைமுறை வாழ்க்கை என்னென்னு தெரிய ஆரம்பித்த உடனே அதனுடைய கஷ்டங்கள்லாம் என்னென்னு விளங்கும். அப்படி விளங்கும் போது அப்புறம் திருமணமாகி இப்படி இருப்பாங்க. நாங்கள் பெரிய சீர்திருத்த தம்பதிகள்லாம் சொல்லிக்கிடுவாங்க. குழந்தை பிறகு வந்துச்சு பிரச்சனை. ஏண்டா அவங்க அந்த அம்மா சொல்லுவா வந்து அவங்க ஒரு பேச்சுக்கு முஸ்லீம்கிட்டே வச்சுக்கிடுவோம், முகம்மதுன்னு பேர் வைங்கன்னு சொல்லுவோம். அந்த அம்மா அவர் சொல்லுவார், அதெல்லாம் எப்படி எங்கள் அப்பா வேறு முருகன் அவர் பேரே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ சண்டை நடக்கும், முருகன் ஒப்பமா முகமது ஒப்பமா. இது சண்டை முடிய பஞ்சாயம்லாம் பண்ணிக்கின்னு முடிஞ்சுட்டு யாராவது ஒரு ஆளை கொண்டு வந்து விட்டா அவன் பெரிய கிரிக்கனாக இருப்பான், முகமது முருகன் வச்சிருப்பா, 2 இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிடுவான். இவன் இந்த பேரை வச்சு இந்த பேரோட அவன் ஸ்கூலுக்கு போவான்ல. இப்போ உள்ள பசங்கள்லாம் 6 வயசுலேயே வந்து கேள்வி வைப்பான், நீலாம் ஒரு அப்பா எனக்கு பேர் வச்சிருக்கேன் இன்றைக்கே பையில கேள்வி பண்ணுறான் ஸ்கூல்லேன்னு சொல்லுவான். அவன் கேட்பானா, ஏன்டா சமூகத்தில் ஒரு புரிதல் இருக்குது, அந்த புரிதல் படிதான் பார்ப்பான். என்னடா மம்மன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் அதுதான் பையன், இவன் பேர் சொல்லையில் இப்படி ஒரு மாதிரியா கொக்டைல் ஜூஸ் சொல்கிறாள் அந்த மாதிரி பேர் வச்சிருக்கான்னு வச்சுக்கிறங்க. அங்கே உள்ள எல்லாரும் கேள்வி பண்ணுவான், சிரிப்பான். இவன் வீட்டுக்கு வந்த உடனே அடுத்தாப்புல அப்பனா கேட்பான், நீ எல்லாம் ஒரு அப்பா எனக்கு பேர் வச்சிருக்கிற, நீ எல்லாம் ஒரு அம்மா, இப்படி வந்து பிரச்சனை இப்படி தொடங்கி வாழ்க்கை கூட பிரச்சனையாக வாழ்வதற்கு திருமணம் இல்லை, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு திருமணம். அதனால வந்து இப்படி ஒன்று சேர்ந்து வீட்டுக்குள்ள தம்பதிகளில் ஒருத்தவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் அவங்க வணங்குறதுக்குள்ள ஒரு செலவு வைப்பாங்க, ஒரு போட்டோ சாமி படம் வச்சுக்கிடுவாங்க. இவன் அதை மறுப்பான், இதெல்லாம் வைக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பான். இவன் எனக்கு துளுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லுவான். இப்படி வந்து வாழ்க்கையே ஒரு சிக்கல் நிறைஞ்சதாக போயிடுவேன். அதனால வந்து இது நம்ம சீர்திருத்த மாதிரி நினைக்கிறோம், ஆனால் ஒரு சிக்கலாக்கி விட்டுற ஒரு சமாச்சாரம். அதனால இஸ்லாம் என்ன சொல்லு சொன்னால், பிடிச்சிருக்கா பரவாயில்லை பண்ணிக்க, ஏதாவது ஒரு பக்கத்தில் இரு, ஏதாவது ஒன்றில் 2 பேரும் செட் ஆகிக்கிட்டு பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழுங்க, 2 பேரும் பிடிச்சிருக்கல. இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அப்போ அதனால் வந்து நான் அந்த மதத்தில் இருந்துக்கிட்டு நீ இந்த மதத்தில் இருந்துக்கிட்டு அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறத இதை நம்ம நடைமுறையிலையும் பார்த்துருக்கிறோம். அதான் அவருடைய கேள்விக்கு பதில். அடுத்து, இரக்க குணம் கொண்டோரே அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும் பெற்றோர்கள் இருந்தும்
வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748727 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. அதாவது முஸ்லீம்லேயே வந்து 2-3 விதமாக இருக்காங்க. இதுமான ஜவுத்துன்றாங்க, வேறு ஒரு 2-3 குரூப்பாக இருக்குது. அது எனக்கு வந்து ரீசன் சொல்லி ஆகணும். எல்லாம் ஒரே குரூப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மத மாற்றங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் ரீசன் சொல்லி ஆகணும். இப்போது நான் வந்து இந்து மணிகண்டன் நேமு. இதே வந்து முஸ்லீம் வந்து இப்ராஹிம்ன்றாங்க, ஜப்பாருன்றாங்க. நேம்கள் வந்து உச்சரிப்புகள் வேறு மாதிரி இருக்குது. அதோட ரீசனும் வந்து நான் மணிகண்டன்ற பேரில் வந்து முஸ்லீமாக மாறலாமா, சில காரணங்கள்லாம் வந்து எனக்கு ரீசன் சொல்லி. முஸ்லீமாக மாறினா ஆனால் பேர் வந்து இதே தான் இருக்கணும், அதுவும் எனக்கு ரீசன். அது என்ன 2 கேள்வி என்ன கேட்குறாருண்டா, ஒன்று வந்து அதாவது அந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து ஒரு ஆள் முஸ்லீமாக மாறணும்டா கட்டாயம் பேர் மாற்றி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் முஸ்லீம்கள்லாம் வேறு மாதிரி பேர் வச்சுருக்காங்க? பேருண்டா பெரும்பாலும் முஸ்லீம்களுடைய பேர்கள்லாம் தமிழகத்தில் இருக்கிற நம்ம முஸ்லீம்களுடைய பேர்கள்லாம் அரபி மொழியில் தான் இருக்குது. பேர்கள் எல்லாம் அரபி மொழியில் இருக்கிறதுனால வந்து அரபி மொழியை தெரியாதவர்களுக்கு அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி வந்து தமிழில் இருக்கிற முழுக்க உள்ள பேர்களை இங்கே கூட கூப்பிடுவாங்க. சில அரசு அலுவலகங்கள்லாம் நம்ம ஆளுக்கு தமிழ் ஆளுக்க பேரை வந்துக்கிட்டு கூப்பிடுவாங்கல்ல, முடுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த உச்சரிப்பு வரலை, இன்னும் ஒரு மொழி தெரியாத காரணத்தினால. அப்போ அந்த மாதிரி வந்து காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதில் ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் இருந்து அரபி மொழியில் முஸ்லீம்கள் பேர் வைக்கிறது வழக்கமாயிருச்சு, அதனால் வச்சுக்கிட்டு வர்றாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம போன உடனே பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் சொன்ன மாதிரி அப்துல் ஜப்பார் அப்படின்னு சொன்னோம்னா எந்த சாதின்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ முஸ்லீமில் வந்துக்கிட்டு கதிரவன் அப்படின்னு பேர் வைக்கலாம்னா வைக்கலாம். கதிரவன்ட்டு தாராளமாக பேர் வச்சுக்கலாம். கதிரவன்டா சூரியனை சொல்கிறது தாராளமாக பேர் வச்சுக்கலாம். சந்திரன் பேர் வைக்கலாமா வச்சுக்கலாம். அதே பேர் அரபியில் இருக்குது. சம்சுத்தீன் சூரியன்டா பேர் வைக்கிறாங்க. சூரியன் மார்க்கத்தில் சூரியன் மூல பிரகாசம். சம்சுன்னு பேர் வச்சா சூரியன் அர்த்தம், கமர்னு பேர் வச்சா சந்திரன் அர்த்தம். இப்படிலாம் அரபி மொழியில் அதே அர்த்தம் வர்ற முத்து அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அரபியில் லோலுன்னு பேர் வச்சுக்கிறாங்க. தமிழில் இப்படி வைக்கிற எல்லாமே வேறு வேறு மாதிரி வந்த மொழியிலையும் இருக்கத்தான் செய்யுது. அழகு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஹசன் ஹுசைன்லாம் பேர் வச்சுக்கிறாங்க அரபி மொழி. அதுக்காக தான் அர்த்தம். மொழியில் அர்த்தம் தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, நல்ல அர்த்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ கூப்பிட்றதுக்கு ஒன்று தேவை. என்ன மொழியிலாம் வச்சுக்கலாம். இப்ராஹிம்னு ஒரு பேர் இருக்குது, அது அரபி மொழிலாம் இல்லை, மொழியிலே அர்த்தம் இல்லை. முன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியினுடைய பேர். அந்த பேரை வந்து இன்னைக்கு அவருடைய நினைவாக வச்சுக்கிட்டு வர்றாங்களே ஒழிய மொழியில் இந்த பேருக்குன்னு ஒரு அர்த்தம் இல்லை. பேருன்னு வச்சுக்கிறாங்க. பேர் அவ்வளோதான், ஒரு தீர்க்கதரிசியினுடைய பேர். அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம தமிழில் இந்த பேர்கள்லாம் வச்சுக்கிறலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வச்சுக்கிறலாம். இப்போ ஏன் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம்னு வச்சுக்கிறாங்க, இஸ்மாயில்னு வச்சுக்கிறாங்க, அப்துல் ஜப்பார்னு வச்சுக்கிறாங்க, அப்துல்லான்னு வச்சுக்கிறாங்க சொன்னால், எங்கேயாவது அரசு அலுவலகத்துக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், கொண்டு போய் கொடுத்த உடனே எந்த சாதிங்கிற பேச்செலாம் இல்லை. உடனே பாய் முஸ்லீம் பாய் முடிஞ்ச இதனால் இப்படி வச்சுக்கிட்டு வர்றமே ஒழிய பிரத்யேகம் வச்சே ஆகணும். ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கடவுளை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது அப்படின்ட்டு சொன்னால், மற்ற மதங்களில் மற்ற நம்பிக்கை உள்ளவங்களில் அவங்க கடவுளாக நினைக்கிறதுனுடைய பேரை வச்சுருப்பாங்க. அந்த பேரை ஒரு முஸ்லீம் வச்சுக்கிறக்கூடாது.
அதை வந்து அது வந்து கடவுளுக்கு இன்னொரு கடவுளை இணைகப்பிற மாதிரி போயிருங்கிறதுனால அந்த பேரை ஒரு முஸ்லீம் வச்சுக்கிற கூடாதுன்னு மட்டும் கட்டாயம் இருக்க ஒழிய மொழியில் உள்ள தமிழில் உள்ள அழகான பேர்களாக இருந்தால் வச்சுக்கிறலாம். இது அப்படி பழக்கமாக போயிட்டது என்ன அப்படின்னா ஒரு அடையாளப்படுத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து இது இப்படி பழக்கமாகி போயிடுச்ச ஒழிய வச்சுக்கிற கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ அவர் என்ன கேட்குறாருண்டா இஸ்லாத்துக்கு நான் வந்தேன்னு சொன்னால் கட்டாயமாக மாற்றிதான் அப்படிலாம் இஸ்லாத்தில் ஒரு கட்டாய சட்டமே இல்லை. அவர் வந்து என்ன நம்பிக்கையில் இருக்கிறார், எதை பின்பற்றுகிறார், நம்ம சொன்ன மாதிரி கடவுளை மறுக்கிற ஒரு பேராக அந்த பேர் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னா மட்டும் வேற மொழியிலே அவருக்கு விருப்பப்பட்டால் அவருக்கு பிடிச்ச ஒரு பேராக வச்சுக்கிறேன்னு அதனால் வந்து அது இப்படி தான் இருக்கணும்லாம் சொல்லலை. தமிழில் இருக்கக்கூடாது. இப்போ இந்தோனேஷியாவுக்குலாம் போனீங்க அப்படின்ட்டு சொன்னால் அங்கெல்லாம் வந்து எல்லாரும் பெரும்பாலும் முஸ்லீம்களாக தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பேர் அவங்க மொழியில் தான் இருக்கும், லோக்கல் லாங்குவேஜில். துருக்கிக்கு போனீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னால் அப்படி தான் இருக்கும். துர்கட், ஓசல் வெறும் முஸ்லீம் தான். அந்த துருக்கி மொழியில் தான் அவங்க பேர் இருக்கும். அதனால் அவங்கெல்லாம் முஸ்லீம்கள் தான். அதனால் அரபி மொழியில் தான் கட்டாயம் இருக்கணும்னு இஸ்லாத்தில் ஒரு சட்டம்லாம் இல்லை. எந்த மொழியில் வேண்டாலும் இருக்கலாம். அப்படி மாறுறேன் எனக்கு பேரை மாற்றிக்கிறான் தாராளமாக ஒரு மாற்றிக்கலாம். அவர் நம்பிக்கை என்னென்று தான் கடவுள் பார்ப்பார ஒழிய என்ன பேர் இருந்துச்சு என்ன இது வச்சுருந்தார் அதில் கடவுள் மறுப்பு சிந்தனை வர்ற மாதிரி உள்ள ஒரு அடிப்படை இருந்துடக்கூடாதுங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய ஒரு நிலை. இன்னொரு கேள்வி, அதாவது என்ன கேட்குறாருண்டா நிறைய வந்து முஸ்லீம்களில் ஏன் இப்படி இத்தனை விதமாக இப்படி தனித்தனியாக ஏன் இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குறாரு. அது காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்டால் இப்போ சமீப காலமாக வந்துக்கிட்டு முஸ்லீம்களை வந்துக்கிட்டு பார்க்குறாரு. பார்க்கையில் வந்து அவர் கேட்குறாரு, குறிப்பிட்ட கேட்குறாரு, தௌஹீது இல்லாத இப்படின்னு வந்து ஏன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் அவருடைய கேள்வி. இப்போ ஏன் இது இந்த தௌஹீது ஏன் வந்துச்சு அப்படின்டா ஆரம்பத்தில் வந்து முஸ்லீம்களிடத்தில் தமிழகத்தில் இந்தியாவில் பிற சமுதாய மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் இந்த சமுதாய அமைப்பில் ஏற்பட்டு போன குறைபாடுகளை முஸ்லீம்ட்டு சொல்லிக்கிட்டாங்க, பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இஸ்லாத்தை அவங்க எந்த அடிப்படையிலுமே பின்பற்றுறதில்லை. போகவே வந்து முஸ்லீம்களுக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னால் ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னால் இந்த நாட்டையே 800 வருஷ காலம் முஸ்லீம்கள் தான் ஆண்டாங்க. 800 வெள்ளைக்காரங்க கூட 200 வருஷம் தான் ஆண்டு போனான், 800 ஆண்டுகள் ஆண்டார்கள். அப்படிலாம் இருந்த ஒரு சமுதாயம் இன்றைய நிலையில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப நீதிபதி சச்சார்ன்ற ஒரு அரசாங்கம் நியமித்து முஸ்லீம்களுடைய நிலையை ஆராய்வதற்காக ஒரு சச்சார் கமிஷன் ஒன்று போட்டாங்க. அவர் முஸ்லீம்களுடைய நிலையை ஆராய்ஞ்சிட்டு சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார். நான் வந்து இவ்வளவு நாளும் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்கிறாங்கல்ல அவங்க தான் பொருளாதார ரீதியில் ரொம்ப பிற்படுத்தப்பட்டவர்கள் நினச்சிக்கிருந்தேன். அதையெல்லாம் விட பின்னுங்கிற நிலையில் முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இடஒதுக்கீடு விடுங்கன்னு சொல்லிட்டு அவரே ரெக்கமெண்ட் பண்ணார். அப்போ இந்த மாதிரி உள்ள நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்தியா மாதிரி உள்ள ஜனநாயக நாட்டில் அவங்க என்னதான் இப்படி கமிஷன் போட்டாலும் இது ஒன்றாலும் தெருவில் இறங்கி தாங்கன்னு கேட்கலன்னா தரமாட்டாங்க. தெருவில் இறங்கி எங்க நாங்கள் இப்படி பின்தங்கி இருக்கிறோம் தாங்கன்னு போராடணும் கேட்கணும் இதுக்காக போய் சந்திக்கணும். அப்போ இதுக்கு ஒரு கூட்டமைப்பாக ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக இருந்தால் தானே ஒரு தலைவர் இருப்பார், அதுக்கு ஒரு நிர்வாகிகள் இருப்பாங்க, போவாங்க பேசுவாங்க கேட்பாங்க. அப்போ அந்த ஆரம்ப கட்டத்தில் சிலர் வந்து இப்படி கட்சிகளும் இயக்கங்களும் நடத்தினாங்க. மக்களுக்குள்ள உரிமைகள் வாங்கி தரணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. அப்போ அதே நேரத்தில் அவங்கள்ட்ட வந்து இஸ்லாமிய அடிப்படையிலான அந்த விஷயங்களை சரியாக முறையில் இஸ்லாம்டா திருமுறை குரானில் எது இருக்கோ நபிகள் நாயகம் எப்படி கற்றுத்தந்தார்கள் இது மட்டும் தான் இஸ்லாம். இதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்து யார் கண்டுபிடிச்சாலும் இஸ்லாம் ஆக முடியாது. அப்போ இதுதான் கட்டாயமாக இஸ்லாம். இதுக்கு பின்னால் வந்த இதே மாதிரி உள்ள விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இஸ்லாத்து திருமுறை குரான் வழியிலையும் நபிகள் நாயகம் வழியிலையும் வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் வைப்பதற்கு அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதற்கு 80களில் தொடங்கப்பட்டது தான் இந்த தௌஹீது அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு. இப்போ வந்து இன்றைக்கு கடவுளுடைய பெரிய கிருபையினால் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் பல லட்சக்கணக்கான முஸ்லீம் மக்கள் வந்து இந்த சிந்தனையை இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கிட்டு இது கரெக்டானதுன்னு வந்திருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க விளக்கம் சொல்லிக்கிட்டு நீ விமர்சிங்க கேளுங்க திட்டுங்க இதெல்லாம் இந்த சிந்தனை ஏற்படுத்திய ஒரு மாற்றம் தான். இந்த திருமறை குரானும் நபிகள் நாயகத்தினுடைய வழியும் மட்டும்தான் இஸ்லாம். இது இல்லாத வேற ஒன்றும் இஸ்லாமுடைய ஏற்றுக்கிற கூடாதுன்னு எப்போ சிந்திக்க ஆரம்பித்தாமோ அப்போ மற்ற பிற சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம என்னத்தை பின்பற்றுங்கிறத கட்டாயம் சொல்லணும், நம்மளை பற்றிய கசப்புணர்வுகளை வெளியேற்றணுங்கிறதையெல்லாம் இந்த சிந்தனை ஏற்படுத்தின ஒரு மாற்றம் தான். அதனால் இது வந்து பல நம்பிக்கைகளில் வேறு வேறு புது வகையான சித்தாந்தங்களில் அனுஷ்டானங்களில் ஊறி போயிருந்த இந்த சமுதாயத்தை ஒரு நல்வழிப்படுத்தி உண்மையான இஸ்லாமிய வரியில் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி கொண்டுட்டு வந்தப்போ இப்போ கேள்வி கேட்குறதுக்கு முக்கியமான காரணமாக என்ன அமையுது அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான முஸ்லீம் மக்களை எங்களை எதிர்க்கிறாங்க. இப்போவும் இருக்கிறாங்க. இப்போவும் பிரச்சனை சண்டை பல ஊர்களில் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க நீண்ட காலமாக இஸ்லாம்னு ஒன்றை நினச்சி பின்பற்றிட்டு வர்றாங்க. அதை போய் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா குரானில் இப்படி இல்லை நபிகள் நாயகம் இப்படி காட்டி தரலை இதை எப்படி நீங்கள் இஸ்லாம்னு பின்பற்றின்னு கேட்கல கோவம் வந்துடுது.
சண்டைக்கு விடுறாங்க, அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, வழக்கு போடுறாங்க, பிரச்சனைகள் உருவாயிருது, இதெல்லாம் வருது. இதனால வந்து விட்டுட்டு இருக்க இயலாது. ஏன்டா சின்ன குழந்தைகிட்ட அதுக்கு இருக்கிற புண்ணுக்கு மருந்து ஓட போனோம்னா கத்து ஓடும் அடிக்கும், அதனால் அதை விட்டுற இயலாது. அந்த ஒரு மனோபோக்கத்தில் தான் பார்த்து நாங்கள் இன்னும் எதிர்கொண்டு இப்படி அடிக்க வந்தவங்க, வெட்ட வந்தவங்க, பிரச்சனைக்கு வந்தவங்களெல்லாம் இன்றைக்கு வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு வருவர்களாக நிறைய பேர் இப்படி எதிர்நிலையில் இருந்தவர்கள் கூட மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கடவுளுடைய நாட்டம் முறைன்னு சொன்னால் ஒரு கட்டம் வரும்போது இப்படி இப்போ எழுத்துக்கிட்டு பிரிவுகளாக தனியாக இருக்கிற எல்லாரும் இந்த கட்டத்துக்குள்ளே வந்துருவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதான் அவருடைய கேள்விக்கு பதில். என் பேர் ஐயப்பன், திருநெல்வேலியை சேர்ந்தவன். முஸ்லீமுக்கு வந்து உருவம் இல்லாமல் இருக்க, உருவம் வைக்கக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா? அப்புறம் முஸ்லீம் தர்காவுக்கு போகிறாங்களா, அது போகலாமா? அது என்ன கேட்குறாருண்டா, முஸ்லீம்கள் 2 கேள்வி கேட்குறாரு. முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசலுக்கு போறிய உருவம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா போயிட்டு அப்படி வைக்கக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா அப்படின்னு. ஆமாம், சட்டம் இருக்குது. ஏன் அப்படின்டா உருவம் உருவம்டா கடவுளை தானே உருவமாக செஞ்சு உருவமாக இப்போ ஆலயங்களில் வச்சுருக்கிறவங்க கடவுள்னு நம்பித்தானே போகிறாங்க. அப்போ கடவுளை தான் வச்சுருக்கணும். அப்போ கடவுளை வந்து உருவமாக வைக்க ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னால் நாளடைவில் காலப்போக்கில் மனிதர்களையெல்லாம் வணங்கக்கூடிய ஒரு நிலை வந்துக்கிட்டு உருவாகிறேன். அதனால் வந்து நபிகள் நாயகமே எப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க காலத்தில் நபிகள் நாயகம் காலத்துலலாம் நல்ல நபிகள் நாயகத்துக்கு முந்தினவர் தான் திருவள்ளுவர்லாம். நபிகள் நாயகத்துக்கு முந்தினவங்க தான் இயேசு கிறிஸ்து, ஈசா என்று முஸ்லீம்கள் சொல்கிறோம். அவங்களுக்கெல்லாம் படம் இருக்குது, அவங்களெல்லாம் காட்டுற விதமாக படம் இருக்குது. அவங்களுக்கு பிந்தினால தான் நபிகள் நாயகம். ஏறத்தாழ இயேசு கிறிஸ்துக்கெலாம் வந்து 600-500 ஆண்டுகளுக்கு பிந்தியவர்கள் தான் நபிகள் நாயகம். அப்போ வரைகிற ஆட்கள்லாம் இருந்தாங்க. எங்கேயாவது படம் இருக்கா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கடவுள் படத்தை செய்கிறத விட்டுருங்க, நபிகள் நாயகம் மனிதர்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் நம்மளை மாதிரி ஒரு மனிதர் இருந்தால் நம்பணும்னு திருமுறை குர்ஆனே சொல்லி தருது. நீங்கள் நபிகள் நாயகத்தை எப்படி நம்பினா அவருக்கு தெய்வீகத்தன்மை இருக்குது, கடவுள் ஆற்றல் உள்ளவனா நம்பக்கூடாது. உங்களை மாதிரி ஒரு மனிதர் அவர் கடவுளிடமிருந்து செய்தியை பெற்று உங்களுக்கு தந்தார், அதை உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டினார், ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி தந்தார், இப்படின்னு நம்பணும். ஒரு மனிதர் நம்பணும். அப்போ மனிதர்களில் நிச்சயமாக புனிதர்னு நம்பணும். அவர் எந்த தப்பும் செய்யலை, பாவம் செய்யலை, அவருடைய வாழ்க்கையை பூரா இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக அர்ப்பணித்து ஒரு முன்மாதிரி மனிதராக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாருன்னு முஸ்லீம்களாக நாங்கள் சொல்கிறோம் இல்லாமல் மைக்கேல் ஹார்ட் மாதிரி உள்ள அறிஞர்களே போற்றி போகிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது என்று சொன்னால், அவ்வளவு மனித புனிதர்ன்று நம்பக்கூடிய ஒருவருக்கு இன்னைக்கு யாராருக்கெல்லாமோ சிலை இருக்குது, யாருன்னே தெரியாத ஒரு சிலை நிற்கிது. இப்படிலாம் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். அப்போ ஒரு சாதாரண மனுஷங்கிற அடிப்படையில் கூட நம்ம கூட என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இப்படி ஆயிரக்கணக்கான படம் இருக்குது. யாராவது ஒரு ஆள் வந்து நின்று நம்மளை மொபைலில் படம் எடுத்த உடனே எங்கே பார்ப்போம் வைப்போம், எப்படி வந்திருக்குங்கிறதுனால நம்மளே படமாக எடுத்து பார்க்கணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு அலாதி பிரியம். அப்போ அவங்களும் ஒரு மனிதர் தானே. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், என்ன வரையக்கூடாது, கடைசியில் மரணப்படுக்கையில் கிடக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னால் இறந்து போன நபிமார்களை இப்படி தூதுவர்கள் வந்தார்கள்ல, அவங்களையெல்லாம் அவங்கள பின்பற்றின மக்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நீங்கள் என்ன வணங்கிறாதீங்க, அப்படி நீங்கள் என்னை மனிதன்ற முறையில் மரணப்படுக்கையில் கிடக்குறாங்க, அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த அளவிற்கு ஒரே ஒரு இறைவன், அந்த இறைவன் எப்படின்னு சொன்னால் ஒருவன் தான், அவனை யாரும் இந்த உலகத்தில் இப்போ வாழையில் பார்க்க முடியாது. அப்போ எப்படி உணர்வது? இப்போ பிரச்சனை என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உருவம் இல்லைன்னு சொன்னால் என்னத்தை வணங்குறது, எப்படி நினச்சி வணங்குறது, இப்படின்ட்டு தான் வந்து நம்ம நினைக்கிறோம். இதுதான் இப்போ நிறைய சிந்தனைகளுக்கான முக்கியமான காரணம். போனோம்னா ஒன்றும் இல்லை, என்ன எதை பார்த்து வணங்குறது, எதை நினச்சி வணங்குறது. இப்போ இதில் வந்து கடவுளுடைய ஆற்றலை எப்படி உணர்றதுன்றா நம்மளும் இப்போ உணர்றோம். இப்போ அந்த காலத்துல எல்லாம் கடை, ஒரு நிறுவனம்னு சொன்னால் ஒரு கடை இருக்குது, முதலாளி அங்கே உட்காந்துருப்பார். இப்போ பெரும் நிறுவனங்கள் வைக்கிறாங்க. ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆள் 10 ஆண்டு காலம் பணியாற்றி இருப்பார், அவர் முதலாளியாகவே பார்த்துருக்க மாட்டார். இப்படிலாம் நிறுவனங்கள் இருக்கா இல்லையா? 10 ஆண்டு பணியாற்றிட்டு போயிருப்பார், அதிலிருந்து முதலாளியே பார்த்துருக்க மாட்டார். சொல்லுவாங்க என்ன பேர் உள்ள ஒரு ஆள் இருக்கிறாருன்ட்டு. எப்போவாது வருவார், வராமல் எங்கேயோ இருந்துக்கிட்டு ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுற முதலாளிகள் தான் இப்போ உலகத்தில் ஏராளம். அவங்க அந்த தொழிலுக்கு அவருக்கு வந்து வருஷம் முடிஞ்ச உடனே கரெக்டாக லாபம் போயிடும். அதை வாங்கிட்டு அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க, என்ன நடந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவ்வளவு தொழில்கள் இருக்குது அங்கங்கே பரவி. இப்போ ஒரு முதலாளி, அவர் தான் முதலாளி, அவர் டெய்லி வந்து உட்காந்து அவரை பார்த்து நீங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சு எல்லாம் நடக்குதா? அப்போ அவர் கம்பெனி அவர் வச்சிருக்கிறாருங்கிற அந்த நாலேஜில் ஒரு பவர்ஃபுல்லான ஆள், இவ்வளோ பெரிய கம்பெனி, இவ்வளோ முதல் போட்டிருக்கிறாரு, இவ்வளோ ஆட்களெல்லாம் வச்சு நிர்வகிக்கிறாருன்னு சொன்னால், இதையெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அந்த முதலாளி கீழே உள்ள கம்பெனியில் வேலை பார்க்குறோம், கூலி வாங்குறோமா இல்லையா? மனிதர் சாதாரண நம்மளை மாதிரி உள்ள மனுஷன். அப்போ இந்த மாதிரி மனுஷனுக்கு செய்ய முடிஞ்ச ஒன்று கடவுளுக்கு இந்தியாவை மன்மோகன் சிங் பிரதமராக ஆளுறாரு, அவர் தான் பவர்ஃபுல்லான ஆள் இப்போ இந்தியாவில். இப்போ இருக்கையில் வந்து திருநெல்வேலிக்கு அவர் அங்கே உள்ள நடக்கிறதெல்லாம் நேரையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே இருந்து கண்ட்ரோல் பண்ணுறாரா இல்லையா? ஒரு மனிதனுக்கே இப்படி உள்ள ஒரு நிலை அப்படின்னு சொன்னால், உங்களை என்ன இந்த உலகத்தை, இந்த உலகம் மாதிரி எத்தனையோ கோள்களை, பல கேலக்சியை படைச்சு இயக்கிக்கிட்டு இருக்கிற கடவுள்
அவரை வந்து நம்ம இப்படி பார்த்தாத்தேன்னு சொன்னால் அவருடைய இந்த ஆற்றலை இந்த உலக இயக்கத்திலிருந்து, கடல்களை படைச்சிருக்கிறதுலேருந்து, இந்த இரவு பகல் மாறி மாறி வர்றதுலேருந்து, சூரியனை படைச்சிருக்கிறதுல இருந்தெல்லாம் புலவையும் செய்திருக்கக்கூடிய ஒருவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பார் என்ற ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே போட்டோம் அப்படின்ட்டு சொன்னால் நம்ம இன்னும் நல்ல ஊன்றி வந்து நல்ல முழுக்க முழுக்க வந்து அதில் நம்மளுடைய கவனத்தை கூப்பி அந்த கவனத்தை செலுத்தி நம்ம வணக்கம் செலுத்த முடியும் அப்படிங்கிறத இஸ்லாம் வந்து கற்றுத்தருது. அதனால் வந்து உருவம் இருந்தால்தான் அப்படிங்கிற ஒரு நிலையில் அப்போ நபிகள் நாயகம் கூட அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் படம் கிடையாது, படம் செய்யவே இல்லை. செய்யலைங்கிறதையும் தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னால் அமெரிக்க பாராளுமன்றத்தில் இந்த உலகத்திற்கு சிறந்த சட்டங்களை தந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சிலருடைய பேரை சேர்த்து அவங்களையெல்லாம் அந்த சுப்ரீம் கோர்ட்லேயும் பாராளுமன்றத்துலேயும் சிலையாக வச்சாங்க, சின்ன சின்ன சிலையாக. அவங்களெல்லாம் போட்டோக்கள் இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி நபிகள் நாயகத்தையும் சிலையாக வச்சாங்க. அது அவங்களுடைய யாரும் பார்த்ததில்லை, அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தகவலை வச்சு இப்போ யாராவது கிரிமினல் சொன்னோன்னா படம் போடுறானா இல்லையா, அந்த மாதிரி உள்ள டெக்னிக்கில் அவங்க வாழ்க்கை குறிப்புகள்லேருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு முகம் இப்படி தான் இருக்குது, மூக்கு இப்படி இருக்குது, முடி இப்படி இருக்குது, உடல் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு படத்தை ஒரு சிலையை அவனே வடிக்கிறான். வடித்த உடனே நாங்களாம் என்ன செஞ்சோம் தெரியுமா, அந்த சிலையை தூக்கி போடுன்னு சொல்லிட்டு தெரு வரைக்கும் போராடணும். எல்லா இடம் உலகம் பூரா நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, இந்தியாவில் நடந்துச்சு, போராடணும். இந்தியாவில் நம்ம ஊரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எங்கள் ஆளுக்கு சிலவைன்னு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் என்ன செஞ்சோம்னா வச்சத்திலேயே நீ தூக்கி போறியா இல்லையான்னு போராட்டம் பண்ணோம். இப்படி கற்றுட்டு வந்துருக்கு இஸ்லாம். இன்றைக்கி சிலை வந்து நினைவு கூறுறதுக்காண்டு வைப்பான். இன்றைக்கி சிலையை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வைப்பான்டா, இது நம்ம கூட இப்போ கேட்கலாம், நினைவு கூறுறதுக்கு தானே வச்சான், நினைவு கூறுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வைப்பான். நிறைய வீடுகளில் வந்துக்கிட்டு ஃபோட்டோக்கள் இருக்குது, அவங்களுடைய முன்னோர்களுடைய ஃபோட்டோக்களை முதல்ல அவங்க இறந்த உடனே அவங்களுடைய நினைவாக ஒரு ஃபோட்டோ போடுவாங்க. ஃபோட்டோ போட்டு கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டால் அவருடைய நெத்தியில் ஒரு பொட்டு வச்சு விடுவாங்க, கீழே ஒரு விளக்க வைப்பாங்க, அப்புறம் இப்படி ஒரு மாலையை போட்டுருவாங்க. அடுத்தடுத்த தலைமுறையில் வர்ற ஆட்கள்லாம் காலையில் எந்திரிச்சோன்னா அவரை கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை ஆரம்பிப்பாங்க. அவர் சாமியா கடவுளா, உங்களுக்கு முன்னோராக இருக்கலாம், உங்களை மாதிரி முன்னால் வாழ்ந்து இறந்த ஒரு மனுஷன் தானே, கடவுளுக்கு செய்கிறது அவருக்கு எப்படி செய்கிறதுன்னு கேட்குது இஸ்லாம். அப்போ நபிக்கு கூட செய்ய முடியாது அப்படி உள்ள ஒன்று. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்டா, இன்றைக்கி சிலைன்ட்டு அப்படி தூக்கி வைப்போம், அடுத்த தலைமுறையில் விடுறமே நபிகள் நாயகமில்ல, அப்போ அவரை கூட நம்ம வணங்கலைண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாறி போயிடுவோம். அப்படி அடுத்தடுத்தாப்பில் வந்துருங்கிறத பயந்து தான் இப்படி வந்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி நபிகள் நாயகம் வந்துக்கிட்டு ரொம்ப தெளிவாக வந்துக்கிட்டு சொல்லிட்டு போனாங்க. அப்போ அதனால தான் முஸ்லீம்களுக்கு வந்துக்கிட்டு தனியாக தொழுகை ஜமாத்து வைக்கப்படும். அதனால் இரக்க குணம் கொண்டோரே அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வணக்கம் எல்லாத்துக்கும். இந்து முஸ்லீம்னு சொல்லி இந்து பொண்ணும் காதலிக்கிறாங்க, முஸ்லீம் பொண்ணும் காதலிக்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் இல்லை, இங்கே ஏற்றுக்கிறீங்க, இங்கே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மட்டும் அவங்க ஏற்றுக்கிட்டு யாராவது ஒருத்தரை சாட்சி வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போ வீட்டில் ஏற்றுக்கிறாங்க. அது எப்படி? அது ஒன்று. ரெண்டாவது நாங்கள் இந்து, முஸ்லீம்காரவங்க இருக்காங்க, நீ இந்துவாக இருக்கக்கூடாது, முஸ்லீமாக எங்கள் இனத்தில் சேர்ந்துக்க, சுன்னத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துரு, எங்கள் இனத்துக்கு முஸ்லீமாகவே வந்துரு, நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க.
நான் அரபி கண்ட்ரியில் வந்து அல்கசா அபுஃபுன்னு சொல்லி 4 வருஷம் வேலை பார்த்தேன். என்னோட இருந்த 3 பேர் இந்துன்னு சொல்லி பணத்துக்காக ஆசைப்பட்டு போயிட்டாங்க, பணமும் கொடுத்தாங்க. அது வந்து ஏன் அப்படி அவங்க அதை வந்து இந்துவை வந்து வற்புறுத்தி கூப்பிட்றாங்க முஸ்லீமுக்கு? அதுதான் என் கேள்வி. வணக்கம், நான் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன். பேர் அது என்ன கேட்குறாங்கடா, கலப்பு திருமணம் வந்து இப்போ கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இஸ்லாம் ஏற்றுக்கிறது இல்லைன்ட்டு. ஆனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் ஏற்றுக்கிறாங்களே அப்படின்ட்டு. நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இப்படி கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னால் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்காது, அதனால் தவிர்த்துக்கிறங்கன்னு சொல்கிறோம். ஒழிய யாராவது 2 பேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது நம்மளா பொறுப்பு. கருத்தாத்த நம்ம சொல்லி மக்கள்கிட்ட இது பண்ண முடியும். பண்ணிக்கிட்டாங்கன்னா தாராளமாக பண்ணிக்கிறேன், அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் நம்ம தலையிடையில தனிப்பட்ட ஆட்களுடைய நிச்சயமான உரிமை. அந்த உரிமையிலேயே நம்ம என்ன சொல்ல இயலும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 வேறுபட்ட கலாச்சாரத்தில் உள்ளவங்க திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்களில் மோதல் வரும் வாழ்க்கையில். அது ஒரு மகிழ்ச்சியை கெடுத்துருங்கிறதுனால ஏதாவது ஒரு பக்கத்தில் இருந்து திருமணம் செய்து கொள்ளுங்கிறது அறிவுரையாக போதனையாக சொல்ல முடியுமே ஒழிய சட்டம் போட்டெல்லாம் தவிர்க்கலாது. அவங்க பண்ணிக்கிறாங்க, தாராளமாக பண்ணிக்கிறான், பண்ணிக்கிட்டாங்க, கடைசியில் என்ன செய்ய முடியும்ட்டு வீட்டுக்காரங்க மற்றவங்களாம் எதிர்த்து நான் வேறு என்ன செய்ய முடியும்? அப்போ இது அதனுடைய முதல் விஷயம். அது பண்ணிக்கிறாங்க என்று சொல்கிறதுக்கு நம்ம வந்து உபதேசம் பண்ணி சரி வராதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒன்று. 2வது என்ன கேட்குறாங்கன்னா, சவுதி அரேபியாவில் ஹுஃபூஃபில் அல்ஹசாவுலாம் வேலை செஞ்சேன், அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து பணம் தர்றதாக ஆட்களுக்கு ஆசை வார்த்தை ஊட்டி இஸ்லாம் இந்துக்களாக இருந்தவங்கள முஸ்லீம் மதத்தில் வந்துக்கிட்டு சேர்த்தாங்க, இது எப்படி அவங்களாம் காசுக்கு இது பண்ணி போய்விட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையில் இஸ்லாத்துடைய அடிப்படையில் நம்ம ஆரம்ப அறிமுக உரையிலே சொன்னோம். அடிப்படையில் என்ன அப்படின்ட்டு சொன்னால், அப்படி வந்து பணம் தர்றதாக சொல்லி யாராவது கூப்பிட்டாலும் அவருக்கும் அது செல்லாது. பணம் தர்றதுனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னாட்டா, இஸ்லாம் சொல்கிறது வந்து மத மாற்றம் இல்லைங்க, அது மனமாற்றம். இஸ்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் மனமாற்றம். ஒருத்தர் பார்த்து இது பண்ணி கடவுள் ஒருத்தண்டு நம்புறது தான் கரெக்டு. அப்போ அதை இது இஸ்லாம் தான் கரெக்டாக சொல்லுது, நபிகள் நாயகம் தான் தூதர் மாதிரி தெரியுது, திருமறை குரானை பார்க்கையில் திருமறை குரான் தான் வேத மாதிரி கரெக்டாக தெரியுது, அப்போ அதனால நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒருத்தர் மனம் மாறி வந்தார்னு சொன்னால் வரவேற்போம், ஏற்றுக்குவோம். இதுதான் மனமாற்றம். இந்த மாற்றத்தை தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. இது இல்லாமல் உங்களுக்கு பல கோடியை கொடுத்து நீங்கள் பேரை மாற்றிக்கிட்டோம்னு சொல்லிட்டு வர்றதுனால ஏற்றுக்கிட்ட ஆளுக்கும் கடவுள்கிட்ட பிரயோஜனம் இல்லை, கூப்பிட்ட ஆளுக்கும் கடவுள்கிட்ட பிரயோஜனம் இல்லை. நல்லா விளங்கிக்கிறணும். கூப்பிட்டவருக்கு அழைக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம், எங்கள் கொள்கை இப்படி இருக்குது, நீங்களும் சொல்லலாம் என்கிட்ட இந்த மதம் நல்ல மதம் இப்படி இருக்குது, இந்த காரணங்கள்னால நீங்கள் இந்த கொள்கையில் இருக்கிறீங்க, எங்கள் கொள்கையை தாராளமாக ஏற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்களாம் அழைப்பு விடலாம், உடனும். அப்படி நான் விட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னால் இந்த அழைப்பை வந்து நீங்கள் இப்போ யோசனை பண்ணி இப்படி நல்லா தானே இருக்குது, ஏற்றுக்கிட்டோம்டா என்ன, இப்படி சிந்தனை பண்ணி பார்த்து உங்கள் அறிவுக்கு பொருந்தி வந்தீங்கன்னு சொன்னால் அழைச்ச எனக்கும் பிரயோஜனம் இருக்குது, இஸ்லாமிய அடிப்படையில் வந்த உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்குது. பணம் கோடியை கொடுத்து அழைச்சேன்டா இந்த உலகத்தில் எல்லாம் முடிஞ்சு போகும், கடவுள்கிட்ட இதனால் ஒரு நன்மைங்கிறது இல்லை அப்படிங்கிறத இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அதனால் அவர் சவுதியாக இருந்தாலும் சரி, அவர் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, என்ன மொழியை பேசுகிறவராக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு செய்யலை செய்தால் அதற்காக பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக, இதுதான் 2வது உங்கள் கேள்விக்கான பதில், தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன்னு. அது வந்து இஸ்லாத்தில் உள்ளது இல்லை, அவங்களாம் மன இச்சை எப்படி செய்கிறாங்க. அடுத்தது எழுதிருந்துச்சு, கையை நீட்டி தொழுவாதீர்கள், விரலை நீட்டி தொழுவாதீர்கள், தொழுவதற்கு அனுமதி இல்லைன்னு எழுதிருந்துச்சு. ஒரு அருப்புக்கோட்டையில் ஒரு இடத்துல ஒரு நோட்டீஸ் ஒட்டிருந்துச்சு, தர்காவிற்கு செல்லாதீர்கள்னு போட்டுருந்துச்சு. தர்காவிற்கு செல்லாதீர்கள், தவிருங்கள் அப்படின்னு கேட்டுருச்சு. என்ன உங்களுக்கு? தர்காவுக்கு செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் சொல்கிறோம். ஆமாம், தர்காவுக்கு செல்லாதீர்கள் அப்படின்ட்டு வந்து ஒரு பிரச்சாரமாகவே பண்ணுறோம், நாங்கள் தான் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்ட்டு சொன்னால், இப்போ பெரும்பாலான முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கூட என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்கள்டா இந்த செத்து போன இறந்து போன ஆட்களை போச்சு வச்சுக்கிட்டு அதில் போவாங்க, வழிபடுவாங்க, அவங்கள்ட்ட கேட்பாங்க, அவங்கள்ட்ட கொடுப்பதாக நம்புவாங்க. இதுதான் இஸ்லாம்கிட்ட விளங்கி வச்சுருக்கிறாங்க. நாகூரில் போகிறாங்க, ஏர்வாடியில் போகிறாங்க, அஜ்மீரில் போகிறாங்க, இப்படி நிறைய இடம் இருக்குது, இங்கெல்லாம் போய் செய்கிறாங்கன்னு விளங்கி வச்சுருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இறந்துட்டாரு செத்துட்டாருன்னு சொன்னால் அவர் செத்த வருதேன், உயிரோட உள்ள ஆளுக்கு உள்ள பவர் கூட இறந்து போன ஆளு கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, அந்த ஆள் இறந்துட்டாருன்னா இறந்தவர் தான். ஏன் உயிரோட உள்ள ஆள்கிட்டையாவது போய் ஒரு 10 ரூபா தாப்பான்னு கேட்டால் தருவார், செத்த ஆளுக்கு தர இயலாது. அதனால் வந்து நீங்கள் உனக்கு என்ன தேவைன்னாலும் கடவுள்கிட்ட கேளு, அவர் வழிவகைகளை ஏற்படுத்துவார். இது நான் அல்லாட்ட கேளு, அவர் வழிவகையை ஏற்படுத்துவார். ஏன் செத்த ஆள்கிட்ட போய் கேட்குறீங்க? இது இஸ்லாமிய அடிப்படைக்கு, இஸ்லாமிய சித்தாந்தத்திற்கு நேர் எதிரானது, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம், சொல்கிறோம். இன்றைக்கி இங்கே கூடியிருக்கிற நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் ஏற்கனவே இறந்து செத்து அடக்கியிருக்கிற ஆள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க தான். இந்த பிரச்சாரம் குரானில் அப்படி இல்லை, நபிகள் நாயகம் அப்படி சொல்லித்தரல, அதனால் கடவுள்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற சீர்திருத்த கருத்துக்களை கேட்டு கேட்டு திருந்தியவர்கள் தான் நிறைய பேர். இவங்களையும் இதை கேட்டு கேட்டு திருந்தினவங்க. அதனால் இந்த எழுதி ஒட்டியிருக்கிறத எழுதி ஒட்டுறோம், டிவியில் பிரச்சாரம் பண்ணுறோம். இதுதான் முக்கிய பிரச்சாரம், எங்கள் பிரச்சாரமே.
பிரச்சாரம் பண்ணுறோம். அங்கே இப்போ இறந்த ஆட்களை புதைச்சி வச்சு அதுக்கு மேலே கட்டடம் கட்டி வச்சுருப்பாங்களே தர்கான்னு சொன்னார், அதில் போய் அதுக்கு வெளியில் மீட்டிங் போட்டு இங்கே போனீங்கன்னா கடவுள் உங்களெல்லாம் நரகத்தில் தூக்கி போட்டுருவார், இதனால் ஒரு நன்மையும் இல்லை, இந்த ஆட்களுக்கும் உலகத்தில் உங்களுக்கு ஒன்றும் தலை ஏறாது, அவங்க இறந்துட்டாங்க செத்துட்டாங்க ஏன் கேட்குறீங்க இப்படின்னு சொல்லி அங்கேயும் பிரச்சாரம் பண்ணுவோம். அதனால் அடித்தாலும் வாங்கிக்கிறோம். ஏன்டா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான வழியில் இருக்கிறாங்க, அவங்கள நேரான வழிகாட்டணும், கரெக்டான பாதையில் அவங்கள வழி நடத்தணும், விலங்கலை இடையில வந்தவங்க தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. குரான்லையும் மதத்தை வந்து தங்களுடைய பிழைப்புக்காக பயன்படுத்தியவர்கள் சிலர் பண்ண ஏற்பாடு இது, பிழைப்பாக பயன்படுத்தினவங்களுடைய ஏற்பாடு இது, அப்படி செஞ்சு வழிகெடுத்துட்டாங்க. இதை நேர சொல்லணும்னு சொல்லி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பிரச்சாரங்களை வந்துக்கிட்டு நாம் வழமையாக செஞ்சுக்கிட்டு வர்றோம். அது நம்ம செய்கிற பிரச்சாரங்கள் தான். அதனால் அது இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இந்த விஷயத்தை வந்து அவங்கள்ட்ட சொல்லி குர்ஆனையும் நபிகளுடைய போதனைகளையும் முன்வைத்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றோம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன இருக்கிறாருண்டா, அதுவும் அதை சார மாதிரி உள்ளது தான். பள்ளிவாசலில் ஒரு பள்ளியில் பார்த்தேன், அங்கே வந்து விரல் ஆட்டி தொழுபவர்களுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் சொன்னார். அது அப்படி மட்டும் எழுதியிருக்காது. என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், இந்த பள்ளியில் 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்களுக்கும், தலையில் தொப்பி ஓடாதவர்களுக்கும், நெஞ்சில் கை கட்டுற ஆட்களுக்கும், விரல் ஆற்றுறவர்களுக்கும் இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது முழு வசனம். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மாட்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி உள்ள ஒரு எழுத்து எல்லா பள்ளியிலையும் இருக்கு. அந்த உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருக்கிற அந்த ஆளுக்கு நாங்கள் தான். உள்ளே இந்த பள்ளிக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்காங்கல்ல, அதுதான் நாங்கள். அது எங்களுக்கு தான் போட்டிருக்காங்க, நீ வரக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. நான்லாம் போகக்கூடாது இப்போ அவங்க போட்டிருக்கிறபடி. இதுதான் செய்கிற ஆளுக்கு நாங்கள். ஏன் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், இது இந்த இப்போ தர்காவை கேட்டிங்கல்ல, ஏன் அதுக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்க, இதனுடைய ஒரு அங்கம் தான். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டா, தொழுகை என்பது வணக்கம். வணக்கத்தையெல்லாம் நீங்கள் நான்லாம் கண்டுபிடிச்சிலாம் செய்யக்கூடாது. இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்னென்னா, வணக்கம் என்பதை கடவுள் ஒருத்தரை தூதுவராக நியமிக்கிறார். அவர் வந்து கரெக்டாக சொல்லி தருவார். அப்படி அவர் சொல்கிறத தான் செய்யணும். முஸ்லீம்கள் தொழுகிற அந்த வணக்கத்தில் வந்து அந்த யோகாசனம் பண்ணுறாங்களே, யோகாசனம்னு கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி சில முறைகளும் இருக்கிறது. வணங்குறதுன்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர், கடவுள் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை கட்டிக்கிடுவாங்க. கையை கட்டினாண்டா எந்த இடத்துல கையை கட்டணும்? இப்போ நீங்கள் யோகாசனம் படிக்கிறதுக்குன்னு போகிறீங்க உதாரணத்துக்கு, அங்கே உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார், சொல்லித்தர ஆசிரியர். அவர் இப்படி குனியணும் இப்படி சொன்னார்னா அப்படித்தான் குனியணும். நான் எனக்கு அப்படி குனிய வசதியில் இப்படித்தான் குனியன்ட்டு சொன்னீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அதை செய்ய போறீங்களோ அது கிடைக்காது. அதில் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும். அதுதான் கடவுள் ஒரு ஆளை நியமித்து இப்படி சொல்லிக் கொடுன்னு வழி அவர் கட்டளை இருக்கிறார். அதனால் அவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. தொழுகைண்டா ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு யூனிஃபார்மாக கரெக்டாக இருக்கும். அப்போ அதை பின்பற்றினோம்னா தான் எல்லாரும் அந்த வழிக்கு வர முடியும். இப்போ பல வழிகளை, இப்போ தொழுகையில் இந்த நெஞ்சிலைன்னு சொல்கிறாங்களே, நெஞ்சில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தொழுகைக்கு இப்படி நின்ற உடனே இப்படி கையை கட்டிக்கு நிற்கிறது. நம்ம கையை கட்டிக்கு நிற்போம் இல்லையா, கையை கட்டிக்கு நிற்கிறது இப்படி நிற்போம். அவங்க வந்து அவங்க ஒவ்வொரு வழியை கண்டுக்கிட்டு சில பேர் இப்படி நிற்பாங்க, சில பேர் இப்படி நிற்பாங்க, சில பேர் இப்படி நிற்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீ ஓ இஷ்டத்துக்கு செய்யலாது. நபிகள் நாயகம் கற்று தந்திருக்கிறாரு. எப்படி கற்று தந்திருக்காருன்னு சொன்னால், இப்படித்தான் கட்டணும்னு கற்று தந்திருக்கிறாரு. அப்போ இந்த வழியில் தான் நீ செய்யணும். இப்படி அது மாதிரி கடைசியில் தொழுகையை முடிக்கிறதுக்கு முன்னால் உட்கார்ந்துருப்போம். உட்கார்ந்து இருக்கும்போது வந்து இப்படி கையை தொடையின் மேலே, இப்படி முழங்கால் மேலே ஒரு கையவும் தொடையின் மேலே அப்படி ஒரு கையும் வச்சுக்கிட்டு இப்படி லேசாக அப்படி விரலை ஒரு சில பிரார்த்தனைகளை வாயிட்டு சொல்லிக்கிட்டு இப்படி விரலை ஆட்டிக்கிட்டே இருப்போம். இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து இதுக்கு முன்னால் யாருக்குமே தெரியாது. நபிகள் நாயகம் இப்படி சொல்லியிருக்கிறாங்கிற விஷயம் இங்கேயெல்லாம் தெரியும். இங்கேயெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. இங்கேயெல்லாம் எங்கேயா போட பார்த்துருக்கிறீங்களா? இங்கேயெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்தியாவில் யாருக்கும் தெரியாது. அப்போ அப்படி தெரியாத ஆளுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னால், நம்மளை சொல்கிறது புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மளை சொல்கிறது இவங்க புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ நாளாக, அவங்க இவ்வளோ நாளான்னு சொல்கிறது என்னென்னா அதிகபட்சமாக 100 வருஷம் 200 வருஷத்தை. நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, 1400 வருஷத்துக்கு முந்தி நபிகள் நாயகம் இப்படி கற்று வந்திருக்கிறாரு. அதனால் இதை செஞ்சிங்கன்னா நம்மளில் இப்போ இருக்கல, தொழுகையில் ஒருத்தன் இப்படி செய்கிறான் எல்லாம் போய் ஒரே வழி வந்துருமா இல்லையா? நபிகள் நாயகம் இப்படி தான் காட்டினார்னா இப்படி எல்லாரும் கட்டிட்டு போ. நீங்களா ஒன்றா இப்படி குனியணும் இப்படி நிமிரணுங்கிற உங்கள் வழக்கத்தில் செய்ய இயலாது. அந்த கற்றுத்தந்த முறையை கரெக்டாக செய்யணும்னு நம்ம சொல்கிறோம். இல்லை நாங்கள் இவ்வளோ நாளாக செஞ்சுக்கிட்டு இருப்போம், அதனால் அதைத்தான் செய்வோம், நீ பேசாத, இங்கே உள்ளே வராதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. ஆனால் நிறைய கடவுளுடைய கிருபையினால் நிறைய இளைஞர்கள், நிறைய பெண்கள் இந்த பிரச்சாரத்தை கேட்டு கரெக்டாக தானே சொல்கிறாங்க. இஸ்லாம்டா நபிகள் நாயகம் கற்றுத்தந்தது தானே இஸ்லாம், அதை தானே பின்பற்றுறதானே சொல்கிறாங்க சொல்லி இந்த வழியில் திரும்பியவர்கள் தான் கரெக்டான திரும்பியவர்கள் தான் இவ்வளோ பேர் இருக்கிறவங்க. உள்ள லட்சம் பேர் தமிழகம் முழுவதும் இந்த வழிக்கு திரும்பி இருக்கிறாங்க. அப்போ அதனால் வந்து இது அந்த பிரச்சனை அது எழுதியிருக்க ஏன்னு கேட்டாரா, அதனுடைய பின்னணி இதுதான். அடுத்த கேள்வி. டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம். பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம்,
மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. எல்லாருக்கும் வணக்கம். எனது பெயர் ரத்னவேல். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மண்டபத்திலிருந்து வந்திருக்கேன். மண்டபத்தில் துபாய் வேலை பார்க்குறேன். கடவுள் இருக்காங்கிறத நம்புறதுக்கு என்ன வழி? மனிதனுக்கு 6 அறிவை படைச்சிருக்காங்க. அப்போ தன்னைத்தானே மனிதன் புரிஞ்சு கொள்ளும் சக்தி இருக்குது. அப்போ அதன்படி அவன் செயல்பட வேண்டியதானே. கடவுளின் திருப்பெயரால் பலவிதமான காரணங்களில் அப்போ அவர் பேரை சொல்லி தவறுதலான செயல்கள்லாம் செய்கிறான். அவரை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையே. அது இல்லையே. சரி. அதாவது அவர் 2 கேள்வி. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத எப்படி நம்புறது, இது ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்குறாரு அப்படின்டா, இப்போ மதங்கள் அதனுடைய பேரால் தானே நிறைய பித்தலாட்டங்கள், ஏமாத்து வேலை, அது இதெல்லாம் நடக்குது. இதை இந்த நம்பிக்கை தானே இவ்வளோதையும் கொண்டு வருது. அவனுக்கு மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குது. மனுஷனுக்குள்ள 6 அறிவை கொண்டு அவனுடைய காரியங்களை அமைச்சிக்கிற வேண்டியது தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு எப்படி முடிவு செய்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டாவது வருவோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மனிதனுக்கு உள்ள 6 அறிவை கொண்டு மனிதன் நேரான வழியில் சரியான வழியில் நடக்க இயலுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதை நம்ம ப்ராக்டிக்கலாக நடைமுறையிலே பார்க்கணும். மனுஷனுக்கு உள்ள 6 அறிவை கொண்டு 6வது அறிவு, 5 அறிவு எல்லாத்துக்கும் இருக்குது. 5 அறிவு, இந்த தொடுதல், நுகர்தல், சுவைத்தல், இந்த மாதிரி உள்ள அறிவுகளெல்லாம் எல்லா மிருகங்களுக்கும், ஆடு மாட்டுக்கு எல்லாம் இருக்குது, மனுஷனுக்கும் இருக்குது. 6வது அறிவாக பகுத்தறிவு, சிந்திக்கிற அறிவுங்கிறது மனிதனுக்கு இருக்குது. இப்போ அந்த 5 அறிவு உள்ள 5 அறிவையும் கொண்டிருக்கக்கூடிய மற்ற பிராணிகள் அது இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏதாவது ஒரு ஆடு ஒரு ஆட்டுகிட்ட கடை வாங்கி ஏமாத்திருச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாடு இன்னொரு மாடை ஏற்கனவே நடந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் குத்தி கொலை பண்ணிருச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்னொரு குதிரையை மிதித்து கொன்றுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னு சொன்னால், இந்த பகுத்தறிவு தான் டேஞ்சரு. மனுஷனுக்கு இருக்கிற சிந்திக்கிறான்ல, இந்த சிந்தனை தான் எதை உருவாக்குறதுன்னு சொன்னால் அனுபவிக்கணுங்கிற ஆசையை உருவாக்குது. இந்த அனுபவிக்கணும்டா என்ன செய்யணும் அப்படின்னாட்டா, சம்பாதிக்கணும்னு தெரியுது. சம்பாதிக்கிறதுக்கு போகிறான். போகையில் இந்த 6வது அறிவை கட்டுப்படுத்துவதற்கு தான் மனிதன் கடவுளை பயப்படணும். 2 ஒன்னோட ஒன்று தொடர்புடைய. இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், இவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற 6வது அறிவு இருக்குல்ல, இந்த 6வது அறிவை பயன்படுத்துறதுனால தான் ஏன் அதெல்லாம் கொலை செய்கிறதில்ல. இவன் ஏன் செய்கிறான்? 6வது அறிவு இருக்கிறதுனால தான் செய்கிறான். இவனை கொண்டுட்டா அவன்கிட்ட உள்ள பொருள் எல்லாம் எடுத்து நம்ம சந்தோஷமாக வாழலாம்னு செய்கிறான். நல்ல அழகாக போய் பேசி இது பண்ணி ஒரு 1 லட்சம் ரூபா எப்படியாவது கடனாக கொடுத்துருப்பான். அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, 1 வாரத்தில் திருப்பி தந்துடுறேன். 1 வாரத்துக்கு அப்புறம் ஃபோனு அமர்த்திட்டா ஆளையும் காணும். கொடுத்தவன் எப்படிலாம் கொடுத்தானா, அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான்னா ஏன் செய்கிறான்? எது செய்ய வச்சிச்சு? ஆடு மாடெலாம் செய்கிறது இல்லையா, மனுஷன் செய்கிறானே. இவனுடைய 6வது அறிவு தான் இதை செய்ய வச்சிருக்கு. இந்த 6வது அறிவை கட்டுப்படுத்துவதற்கு மனிதன் கடவுளை பயப்படணும்டா என்ன செய்வான்? கடவுளை பயப்படலாம். நம்ம அறிவு தான் நமக்கு கிரீடம். நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம். நம்ம அறிவில் நம்ம அவ்வளவு சாதிச்சுட்டு போயிடலாம்ங்கிற ஒரு சிந்தனைக்கு மனிதன் விட்டால் 175 லட்சம் கோடி என்ன, நாளைக்கு 375 லட்சம் கோடி அடிப்பான். இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயமாக மனிதனுக்கு போயிடும் இந்த கடவுளை பயப்படவில்லை என்று சொன்னால். அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லு, திருமறை குர்ஆன் எப்படி கற்றுத்தருகிறது அப்படின்னு சொன்னால், வணங்க சொல்லுதில்ல. திருமறை குர்ஆன் வணங்க சொல்லுதில்ல. வணங்க சொல்கிறதே ஏன் வணக்கம்? தொழுகிறோம்ல, தொழுகைன்ற ஒரு வணக்கம் இருக்கிறது. தொழுகைங்கிற வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு போகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, தேவாலயங்களுக்கு போகிறாங்க, அங்கே நடக்கக்கூடிய பிரார்த்தனைகளில், அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு எண்ணம் வச்சு போவாங்க. நான் பூஜை பண்ணுறேன், இன்றைக்கி பரீட்சையில் பாஸ் பண்ணிடுறேன், நான் பூஜை பண்ணுறேன், நான் புறைக்க போகிற இடத்துல நல்லா சம்பளம் கிடச்சி நல்லா வாழணும், நான் பூஜை பண்ணுறேன், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்குன்னு இப்படிலாம் சில அவங்களுக்கு உள்ளது இருக்கும்ல. இப்படிலாம் கடவுள்கிட்ட ஒரு முஸ்லீம் கேட்கலாம். ஆனால் நான் தொழுகிற அதனால் இதை தரணும்னு அர்த்தம் இல்லை. தொழுவை எதற்கு என்று சொன்னால், கடவுளை பயப்படக்கூடிய அந்த அச்சத்தை பயில்வதற்கான ஒரு பயிற்சி தான் சொல்லுது இஸ்லாம். நோன்பு வைக்கிறாங்களா ரமலானில், ஒரு மாதம் ரம்ஜான் மாதம் முழுவதும் நோன்பு வைக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த நோன்பு எதற்கு அப்படின்னு சொன்னால், நீ பசிச்சிருக்கிறதுனால தாகித்து இருக்கிறதுனால கடவுளுடைய கஜானா நிறையிறதில்லை. முஸ்லீம்கள் அதுவும் இங்கேயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மற்ற நாட்களை விட நோன்புல தான் நிறைய சாப்பிடுவான். ராத்திரியில் காலையில் அப்படி ரொட்டீன் மாற்றிடுறது தானங்க. இப்போ பகலில் திங்கிறோம், ராத்திரியில் தூங்குகிறோம்.
அங்கே ரமலானில் எப்படி அப்படின்னாட்டா பகலில் கொஞ்சம் நேரம் கூட தூங்கிட்டு ராத்திரியில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏன் இந்த ரொட்டீனை மாற்றினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகலில் சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தன் ரூமில் போய் கதவை பூட்டிக்கிட்டு நான் குடிக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டு யாருக்குமே தெரியாமல் உலகத்தில் உள்ள மனிதர்கள்ட்ட பூரா வந்து நோம்புனா அப்படின்னு சொன்னால் நம்பித்தானாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறான் அப்படின்னு செய்யாமல் ஏன் இருக்கிறான்டா கடவுள் பார்க்குறாரு. மனிதன் என்ன நம்பணும் அப்படின்னாட்டா, நம்ம வெளிப்படையாக நடக்கிறதையும் கடவுள் பார்க்குறாரு, நம்ம அந்தரங்கமாக நடக்கிறதையும் கடவுள் பார்க்குறாரு. இப்போ அந்தரங்கமாக நடக்கிறத கடவுள் பார்த்துறாருன்ட்டு ஒருத்தன் நம்பி பயின்றுட்டான்னு வச்சுக்கிறோங்க, பயிற்சி பெற்றான்டா, அவன் சக மனுஷனை ஏமாற்றுவானா? அவன் மோசடி செய்வானா? ஊழல் பண்ணுவானா? லஞ்சம் வாங்குவானா? அப்போ ஒரு மனிதன் அப்படி அதை எப்படி நம்பணும்? கடவுளை சர்வ வல்லமையும் சக்தியும் படைச்சவன் நம்பணும். நம்மளுடைய அபிலாசைகளுக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு கடவுளை வளைக்கலாம் நம்பக்கூடாது. இப்போ எப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கடவுள்னு சொன்னால் எல்லாம் நம்பக்கூடாது. இப்போ இதில் வந்து கடவுளை மனிதன் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டால், இஸ்லாம் எப்படி சொல்லி தருகிறது அப்படின்னு கேட்டால், பகுத்தறிவை கொண்டு தான் நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்கணும். கடவுள் அப்படி எப்படி இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, என்ன செய்கிறாரு, கடவுளை இப்படி ஒன்றுமில்ல பார்த்தா தானே நம்ப முடியும், பார்க்கலாமல் நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இஸ்லாம் எப்படி கற்றுத் தருகிறது என்று சொன்னால், நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு சின்ன விஷயம், இந்த இப்போ ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, பின்னால் ஃபேன் இருக்குன்னு பார்க்குறீங்க. இந்த ஃபேன் வந்து தன்னால் செஞ்சுக்கிட்டு தன்னாலே வந்துச்சு. இப்போ இந்த ஃபேனை பார்க்கையில் என்ன நினச்சோம், நம்ம இதை வந்து ஒரு கம்பெனி நிறுவனம் இருக்குது, தயாரிச்சிருக்கு, இதுக்கு எவனா ஒருத்தன் இன்ஜினியராக இருக்கிறான், அவன் இதை டிசைன் பண்ணியிருப்பான், அதுக்கு உள்ள பொருள்லாம் எப்படி இருக்குன்னு ஓத்திருப்பான், பல முதல் சோதனை செஞ்சு பார்த்து இந்த மாதிரி உள்ள ஃபேன் எப்படி இருக்கும்னு அப்புறம் தான் மார்க்கெட்டில் இறக்கி விட்டுருப்பாங்க. இப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அப்போ இந்த ஃபேனை நம்ம பார்க்கும்போது என்னத்தையெல்லாம் சேர்த்து புரிஞ்சுக்கிறோம், இதை வடிவமைத்ததில், இதை இப்படி நல்லா ஓடுறதில்ல ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் இதுக்கு பின்னணியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளங்கிக்கிறோம். அதனால தான் இது நல்ல இயக்கம் கரெக்டாக இருக்குது, ரிப்பேர் ஆனாலும் என்னென்ன எங்கே இருக்குன்னா கரெக்டாக எழுதி வச்சுருக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த அண்ட சராசரங்கள், பூமி, சூரியன், இந்த நம்ம வாழக்கூடிய இந்த அண்டத்தையே எடுத்துக்கிறோம், இந்த நம்மளுடைய இந்த சூரிய குடும்பத்தையே, இதில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள், இதனுடைய இயக்கம், தன்னைத்தானே சுற்றுது, சூரியனை சுற்றுது, இவை எல்லாம் சேர்ந்து எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ள இந்த ஒரு ஃபேனுடைய இயக்கத்துக்கு பின்னால் இவ்வளோ விஷயமும் இவ்வளோ திறமையான ஆட்கள் இருந்தால், இந்த பிரம்மாண்ட இயக்கத்துக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? அவர் யார்? அவருடைய சக்தி என்ன, ஆற்றல் என்ன? இவ்வளவு செஞ்ச ஒருத்தன், நம்ம சாதாரண ஒரு மனிதன், நம்மளுடைய காரியங்களையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவர் நம்மளை பிடிச்சாருன்னா எப்படி பிடிப்பார்? இப்படி என்று சொல்லி கடவுளை மனிதன் தான் வாழக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள், படைப்புகள், இதுகளை பார்த்து நீங்கள் விளங்கணும்னு இஸ்லாம் கற்றுது. இதை பார்த்துனா நீங்கள் கடவுளை புரிஞ்சுக்கிறன்னு விளங்கணும். இதுதான் உங்கள் பகுத்தறிவுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனை. இன்னொன்று என்னென்னா, கரெக்டாக 5 அறிவை கொண்ட ஆடு, மாடு, குதிரை, கோழி எல்லாமே அதுக்குண்டு உள்ள ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தில் கரெக்டாக நடக்கும் பாருங்க. நீங்கள் சாதாரணமாக தெருக்களில் புறாணிக்கு இங்கே பார்க்குற பறவை தான் புறாணிக்கு கரெக்டாக வந்து இங்கேயும் கணிச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த மாலை நேர தொழுகை, மகரிபு தொழுகைன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள், அதுக்கு பாங்கு கொடுப்பாங்க. அந்த பாங்குக்கு அந்த சத்தம் எப்போ கொடுக்குறது அப்படின்னு கேட்டால், சூரியன் மறைந்த பிறகு கொடுக்குறது. சூரியன் மறைகிறதுக்கு 1 வினாடி 2 வினாடிக்கு முன்னால் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், கூட்டமாக தெருவில் 2 மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற புறாக்கள் ஒன்றுமே இருக்காது. கரெக்டாக அந்த நேரத்தில் கூட்டில் போய் அரைஞ்சிடும். அந்த சூரியன் கிழக்கு விளக்குன்னு சொல்கிறாங்கல்ல, கரெக்டாக நமக்கு கூட நேரம் தெரியாது. குளிர் காலத்தில் அந்த நேரத்துக்கு, கோடை காலத்தில் கரெக்டாக இங்கே உள்ள கணக்குப்படி ஒரு 4:30 4:45 தான் தெருவில் இறங்கி சாப்பிட்டுக்கிட்டு. அதே மாதிரி குளிர் காலத்தில் 7 மணிக்கு விடியுதா, 7 மணிக்கு தான் இறங்கும், 4 மணிக்கெலாம் ஒன்றும் பார்க்க முடியாது. இப்படின்னு ஒரு சிஸ்டத்தில் கரெக்டாக போகுதில்ல. ஏன் போகுதுன்னு சொன்னால், அதுக்கு செயல்படுறதுக்குள்ளே ஒரு சிஸ்டத்தை கடவுள் அதில் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிட்டார், முடிஞ்சு. இப்போ மனுஷன்றையும் ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இவன் தன்னால் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய 6வது அறிவை ஒன்று போட்டிருக்காரு. நீ தான் பண்ணணும், ஒரு சிஸ்டத்தை நீ ப்ரோக்ராம் பண்ணணும், ஒரு நல்ல பழமுறைகள் பழக்கத்தை ப்ரோக்ராம் பண்ணணும்டா. இப்போ இதை எப்படி ப்ரோக்ராம் ஏற்கனவே வாழ்ந்த மனிதர்கள்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்களையெல்லாம் நீங்கள் கவனிங்க. உலகத்தில் நாங்கள் முன்னேறியவர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்ன அமெரிக்க, ஐரோப்பிய நாட்டினர்களெல்லாம் நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னால், இப்போ அவங்களுடைய பொருளாதார முறை உதாரணத்துக்கு எடுத்துக்கிடலாம். பொருளாதார முறை அவங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து வந்ததா? இல்லை, மனுஷன் கண்டுபிடிச்ச முறை. பொருளாதார முறைன்னு எதை வச்சுருந்தாங்க? வட்டியை தான் பொருளாதார முறைன்னு வச்சுருந்தாங்க. வட்டி தான் பொருளாதார முறை, வட்டி மைய பொருளாதாரம் தான். இதுக்கு பேரை இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எக்கானமி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த கொடுத்தாலும் வாங்கினாலும் காசு கூட வாங்கினது தான் வட்டி. அப்போ இந்த
அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த பொருளாதார அமைப்பு இன்றைக்கு வந்து உலக நாடுகள் பூரா போய் உலகத்திலே பெரிய பணக்கார நாடு, ஆயுதப்பட பொருந்திய நாடுன்னு சொல்கிற அமெரிக்காவை எல்லா இடத்துலேருந்து பணம் தாங்கன்னு கேட்டு இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ 155க்கும் அதிகமான வங்கிகள் துவாலாகி போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துக்கிட்டு மக்கள் எல்லாம் உணவுக்கு அங்கே திண்டாட போகிறாங்கன்னு பொருளியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி ஒரு நிலைமை உருவாயிருக்கா இல்லையா? ஏன் உருவாச்சு? எதுக்கு உருவாச்சு? கடவுள் எல்லாத்துலேயும் எல்லா யூத மத பின்னணியில், கிறிஸ்தவ மத பின்னணியில் அவங்கெல்லாம் அன்னைக்கு கரெக்டான வழியில் இருக்கிறவரை அவங்களுக்கு அனுப்பின செய்தியில் வட்டியை தடை செய்தார். வட்டி மனித குலத்திற்கு எதிரான ஒரு பொருளாதார முறை அப்படிங்கிறத கடவுள்கிட்ட இருந்து வந்த எல்லா அந்தந்த காலத்தில் வந்த செய்திகளெல்லாம் சொல்லிச்சு. ஆனால் இன்றைக்கி இவங்க என்ன செஞ்சாங்க? சுரண்டுவதற்காக அதை ஒரு பொருளாதார முறையாகவே நிலைநிறுத்தினார்கள். எவ்வளோ நாள் நிலைநிறுத்த முடிஞ்சு? 1600களில் தான் ஆரம்பித்தாங்க. பேங்க்குன்னு வச்சுருக்கிறாங்களே, அது வந்து அவங்களுடைய அந்த பழைய யுனானி மொழிகளில், அந்த கிரீஸில் விழுந்த பாசைகளில் 4 இது போட்டு வச்சு நம்ம நாக்காளின்னு சொல்லுவோம், ஸ்டூல், அதுக்கு பேர் தான் பங்கு. அதில் வச்சுக்கிட்டு பொருள் வச்சு காசை கொடுத்து காசு வாங்கிட்டு இப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி பேங்குகளாக வங்கி முறையாக உருவெடுத்திருக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை இந்த ஒரு 400 வருஷத்தில் கொண்டு வந்து முழுக்க எல்லாம் சீரழிஞ்சு வச்சுங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? இன்றைக்கி ஒரு விவசாயி அவன் கடன் வாங்கி முதலீடாக வாங்கி விவசாயம் பண்ண முடியலைங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறான். வட்டிக்கு வாங்கி பண்ணிட்டு வட்டியவே கட்ட முடியாமல் 2 வருஷத்தில் தற்கொலை பண்ணிக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? அப்போ இந்த பொருளாதார முறை தோற்று விட்டது. யார் கண்டுபிடிச்சது? மனிதன் கண்டுபிடித்த பொருளாதார முறை தோற்று விட்டது. கடவுள் என்ன சொல்றாரு? வட்டி பெரிய பாவம், உன்ன மாதிரி உள்ள சக மனுஷன் நீ சுரண்டாத, இப்படி சுரண்டி நீ பிழைப்பதுக்கு வந்து எந்த அளவுக்கு பாவம் இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால், பாவம் கடவுளை மறுக்கிறது. கடவுளுக்கு இன்னொரு வேற என்னத்தையாவது அதே மாதிரி கடவுள் மாதிரி இணையாக்குறது இஸ்லாத்தில் பாவம். இதுக்கு வந்து ஒரு மனிதன் இந்த தவறை செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு வந்து மறு உலக வாழ்க்கையில் வந்து ஈடேற்றமே கிடையாதுன்னு சொல்லுது இஸ்லாம். இதே மாதிரி இஸ்லாம் சொல்கிற அடுத்த குற்றம் என்ன தெரியுமா? வட்டி. வேற மற்றதெல்லாம் கடவுள் நான் தான் மன்னிச்சிருவாருன்னு சொல்லுது. மன்னிச்சிருவாரு. வட்டிங்கிற அந்த குற்றத்தை கூட நபிகள் நாயகம் வந்து தள்ளுபடி செய்தார்கள். தள்ளுபடி செய்யல குர்ஆன் எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் வட்டியை வாங்கி பிழைக்காதீங்க, இதுக்கு முன்னால் வாங்கினீங்கல்ல அதுக்கான கணக்கு கடவுள்கிட்ட இருக்குன்னு சொல்லி திருமறை குர்ஆன். அதை கடவுள் பார்த்து மன்னிச்சிடுவார்னு கூட சொல்லலை. அவ்வளவு இன்னொரு மனிதனுடைய உரிமையை சொல்லக்கூடியது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதை இந்த அவர் கேட்டதோட தொடர்பு இல்லைண்டா கூட மனித அறிவுக்கு கரெக்டு நல்லது சிந்தனை படி கண்டுபிடிச்சி இது கரெக்ட், இதுபடி நடந்தால் வெற்றி அடையலாம், இதுபடி நடந்தால் தோல்வியாக போயிடும்னு கண்டுபிடிக்கிற ஆற்றல் மனித அறிவுக்கு இப்படி நிறைய இருக்குது. இன்றைய நடைமுறை உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, ஏராளமான விஷயங்களை வந்துக்கிட்டு இன்றைக்கி உலக நாடுகள் பூரா ஆங்காங்கே இன்றைக்கி அறிவில் கண்டுபிடிச்சி நாங்கள் நாகரிகத்தினுடைய உச்சகட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓரின சேர்க்கை சேர்றதை திருமணம்னு பேர் வைக்கிறான். அதை ஒரு அரசாங்கம் சட்டமாக ஏற்றுறான். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவர்கள் பிள்ளையை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைங்க அவங்க வயசான காலத்தில் கவனித்து உலகத்தில் மக்கள் தொகை ஜனத்தொகை பெருகி மக்கள் எல்லாம் உலகத்தில் மகிழ்ச்சி விட்டு வாழ்வதற்கு தான் திருமண பந்தம்ங்கிற ஒன்றையும் காம உணர்வுங்கிறதையும் கடவுள் வச்சிருக்கிறாரு. இதை ஒரு தப்பாக பயன்படுத்துகிறான்ற ஒரு கூச்ச உணர்வு கூட இல்லாமல் நாங்கள்லாம் அறிவியல்லாம் எங்கேயோ போன ஆட்கள்னு சொல்லிக்கிட்டு ஓரின சேர்க்கை வந்து 2 பேரும் சேர்ந்து வாழலாம் சட்டப்படி தம்பதிகளுங்கிறான். அசிங்கத்திலே அசிங்கமான ஒரு விஷயமா தெரியலையா? அப்போ மனுஷ அறிவுக்கு வந்து எது நல்லது? இதை வந்து பேரறிஞர்கள், பயங்கரமான அறிஞர்கள், அறிவியலாளர்கள்னு சொல்கிறவங்களாம் இது மனித உரிமைங்கிறான். என்ன மனித உரிமை? இது மனித உரிமையா? இது ரொம்ப ஒரு அசிங்கமான அருவருப்பான விஷயமா அவங்களுக்கு தெரியலையா? அப்போ இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் மனித அறிவுக்கு அவன் இந்த உலகத்தில் உள்ள அவனுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நல்லது கெட்டதுன்னு முடிவு பண்ண முடியாது. கடவுளை நம்பணும், கடவுளிடமிருந்து வழிகாட்டுதல் வரணும். அதுதான் அவனுடைய பகுத்தறிவை நேர்வழிப்படுத்தி வந்து சரியான பாதைக்கு நடத்து. அதனால் அதை வந்து நடைமுறை உலகத்தில் உள்ள வாழ்க்கையிலிருந்து நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அறிவு தான் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற விலங்குகளில் மற்ற பொருள்களில் இருந்தெல்லாம் வந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு கிரீடம். மனிதனை இந்த உலகத்தின் கதாநாயகனாக மாற்றுறதே அறிவு தான். இந்த அறிவை கொண்டு இஸ்லாம் சொல்லுகிறது, முதல்ல கடவுளுடைய சக்தியை, கடவுளுடைய ஆற்றலை கண்டுபிடிச்சு அவருடைய வழிகாட்டுதல் படி மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான்னு சொன்னால் இந்த உலகத்திலையும் சிறப்பாக வாழலாம், மகிழ்ச்சிகரமாக வாழலாம், ஈடேற்றம் பெறலாம். இதற்கு பின்னால் உள்ள ஒரு உலகம் இருக்கிறது, அங்கேயும் மகிழ்ச்சியாக வாழலாம், ஈடேற்றம் பெறலாம் அப்படிங்கிறதான் இஸ்லாம் சொல்கிற செய்தி. அவருடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கொண்டு